நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி இன்றைய வேத படிப்பினைக்கு நான் வரவேற்கிறேன். நம் தேவனுடைய அன்பும் கிருபையும் சமாதானமும் பரிசுத்தமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. இன்னைக்கு வேத படிப்பினைக்கான முதல் வசனமா யோவான் 13ஆம் அதிகாரம் வசனம் 34-35 வாசிக்கலாம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். அப்போ இந்த வசனத்துல நீங்கள் ஒருவர் ஒருவர் அன்பாய் இருங்கள், அது எப்படிப்பட்ட அன்பாய் நாம இருக்கணும்னா, நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவர் ஒருவர் அன்பாய் இருங்கள் அப்படின்ற புதிய கட்டளையில் உங்களுக்கு கொடுக்கிறேன்னு சொல்லி நம்ம தேவன் நமக்கு சொல்லுகிறார் இல்லைங்களா? அப்போ நாம மற்றவர்களிடத்துல தேவன் நம்ம இடத்துல அன்பா இருந்தது போல இருக்கணும் அப்படின்னு நமக்கு இது ஒரு கட்டளையாகவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு புதியதான கட்டளை அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ தேவன் நம்மேல் எப்படிப்பட்ட அன்பாய் இருந்தார் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ளும் போதுதான் அந்த விதமான அன்பை நம்ம மற்றவர்களுக்கு தெரிவிக்க முடியும். ஏன்னா இது வெறும் மாம்சத்திற்கான அன்பா மட்டுமே இது அமைந்து விடுதல் இல்லைன்னு நமக்கு தெரியும் இல்லைங்களா? நாம எல்லோரும் இன்றைக்கு சீஷர்களா இருக்கோம். நம்மளை எல்லோரும் சீஷர்கள் என்று அறிந்து கொள்வதற்கே நாம இந்த அன்பில நிலைத்திருக்கிறவர்களா இருக்கணும். ஒருவர் அன்பாய் இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல, அப்ப தேவன் எப்படிப்பட்ட அன்பாய் நம்ம கிட்ட இருந்தாரு? யோவான் 3:16 பார்க்கிறோம் இல்லைங்களா? அவர் நமக்காக அங்க மாம்சமாயி இறங்கி வந்தாருன்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த தேவன் அந்த உலகத்தை எவ்வளவு நேசித்தாருன்னா அவருடைய ஒரே குமாரனை நமக்காக அனுப்பினார்னு சொல்லப்பட்டிருக்கிறது இல்லைங்களா? அப்போ அப்படிப்பட்ட ஒரு அன்பு தான் தேவன் நம்ம கிட்ட காண்பித்த அன்பா இருக்கிறது. அவருடைய மகிமையை எல்லாத்தையும் அவர் பரலோகத்துல விட்டு மாம்சமாகிய தன்னுடைய பிள்ளைகள் மாம்சமாக இருக்கிறார்கள்ன்றதற்காக மாம்சமாக இறங்கி வந்து மரணத்தை மாம்சத்திலே ஆக்கினை உள்ளுவதற்காகவே அவர் மாம்சத்துல வந்துட்டு இருந்தார்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது நாம தேவனுடைய அந்த அன்பை நம்ம மற்றவங்க கிட்ட சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துல நாம இருக்கோம். அப்படிப்பட்ட அன்பை தான் நம்ம சொல்றது சுவிசேஷ அறிவிக்கிறதா இருக்கு. அவர் எதுக்காக நம்ம கூட வந்தாரு? இந்த மாம்சத்துல இந்த உலகத்துல வந்து அவர் என்னென்ன கட்டளைகளை சொல்லி இருக்கிறாரோ அதை வந்துட்டு மற்றவங்க கிட்ட சொல்லுவதுதான் நாம மற்றவர்கள் மட்டும் காண்பிக்கிற அந்த ஆவிக்குரிய அன்பா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த அன்பை நம்ம ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொள்ளும் போதுதான் அது தேவன் நம்ம மேல அன்பா இருந்ததை போலவே நாம மற்றவர்கள் மேல அன்பா இருக்கிறதா இருக்கு. ஏன்னா மாம்சம் அழியும் பொழுது அந்த அன்பும் அழிந்து போகிவிடுவதா இருக்கிறது. அந்த ஆவிக்குரிய அன்பிற்காகத்தான் நாம எல்லோரும் சீஷர்களாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ இன்னைக்கான தலைப்பு நம்முடைய ஊழிய அழைப்பு. தேவன் நம்ம அனைவரையும் அவருக்கான ஊழியர்களாய் நியமித்து ஊழியத்திற்காக நம்மளை அழைத்திருக்கிறார் இல்லைங்களா? ஆங்கிலத்துல த கிரேட் கமிஷன் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ எல்லா காஸ்பல்ஸ்ல இருக்கிற அந்த 4 வேதத்திலையும் நமக்கு மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல கடைசியில தேவன் புறப்பட்டு போகும் பொழுது அவர் மரணித்து மீண்டும் அவர் வந்துட்டு உயிர் தெழுந்த தேவன் கடைசியா அவர் சொல்லுகிற கட்டளைகள்ல அந்த கிரேட் கமிஷன் சொல்லுகிற வசனங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அது நமக்கு எல்லாமே ஒரு கட்டளையா இருக்கு. அது நம்ம மேல விழுந்த ஒரு கடமையா இருக்குன்றதை நம்ம பார்த்திருக்கிறோம். அந்த வசனங்களை முதலாக விரைவாக நம்ம படிச்சு பார்க்கலாம். மத்தேயு, லூக்கா, அந்த மார்க்கு மற்றும் யோவான் எல்லாத்துல இருந்து நம்ம படிச்சு பார்க்கலாம். முதல்ல மத்தேயு 28ஆம் அதிகாரம் வசனம் 18-20 வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். ஆமேன். இது நமக்கு தெரிஞ்ச வசனம் தான் இல்லைங்களா? மத்தேயுல கடைசியில இயேசு சமீபத்தில் வந்து அவர்களுடைய அப்போஸ்தலர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அதிகாரத்தை தான் உங்களோட நான் ஷேர் பண்றேன். ஆகையால் நீங்க புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள். அப்படி எப்படிப்பட்ட சீஷர்கள் என்று அறிந்து கொள்வோம்ன்ற வசனத்தை நம்ம யோவான்லயே படிச்சு பார்த்துட்டோம் இல்லைங்களா? அப்போ ஒருவருக்கு ஒருவர் அன்பாய் இருக்கிறவர்கள் தான் என்னை சீஷர் என்று அறிந்து கொள்வார்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நாம அப்படிப்பட்ட சீஷர்களை தான் சகல ஜாதிகளுக்குள்ளும் சென்று பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானத்தை கொடுத்து
அந்த பிதா குமாரன் பரிசுத்தாவி யார் என்று சொல்லி கொடுத்து, அதற்கு அவர்களுக்கு அந்த சரியான நாமத்திலே ஞானஸ்தானத்தை கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி, அப்ப கட்டளைகளை கொண்டு போய் சேருங்க. அப்போ உங்களுடைய அந்த சுவிசேஷமானது நான் சொன்ன கட்டளைகளை ஏந்தி கொண்டு போக வேண்டியதா இருக்கு. அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லி முடிக்கிறார் இல்லைங்களா? இது மத்தேயுல. அப்ப அவர் பரமேறி போகிறதுக்கு முன்னாடி நான் எல்லா நாட்களிலும் உங்களுக்கு கூடவே இருக்கிறேன்னு சொல்லி இந்த கிரேட் கமிஷன் சொல்லப்படுற புறப்பட்டு போய் நீங்கள் சகல ஜாதிகளையும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே போல லூக்கால வாசிக்கலாம். லூக்கா 24ஆம் அதிகாரம் வசனம் 45 49 வரை. அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரில் இருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதா இருந்தது. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளா இருக்கிறீர்கள். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். ஆமேன். ஆமேன். லூக்காவிலையும் இதே விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த 47வது வசனம், அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது அப்படின்னு என்ற இந்த வசனம் அவருடைய எல்லா விஷயங்களும், அவரை பற்றின விஷயங்களும் சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட வேண்டியதாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? அப்ப அதுக்கு முன்பாக 45, 46 வசனங்களை பார்க்கும் பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை முதலாவது திறக்குகிறார். அவர் திறந்ததுக்கு அப்புறம் எழுதி இருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோர்ந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாய் இருந்ததுன்ற உண்மை அவர்களுக்கு அன்னைக்குதான் தெரியுது. அதுக்கப்புறம் அவர்களை அனுப்புறாரு. எல்லா தேசத்துக்கும் போய் சகல தேசத்துக்கும் போய் அவர் நாமத்தினாலே பிரசங்கிக்க வேண்டும் சொல்றாரு இல்லைங்களா? அதற்கு எல்லாமே அவர்கள் தான் சாட்சிகளா இருக்கிறார்கள். அப்போ தேவனுடைய மரித்தலையும் அவர் உயிரோடு எழுந்திருக்கிறதற்கான சாட்சிகளாய் அப்போஸ்தலர்கள் இருக்கிறார்கள். அவங்களை இந்த இடத்துல அவர் அனுப்புகிறார். அதே போல 49ஆம் வசனத்துல, என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். பரிசுத்த ஆவியானவரை குறித்து அவர் அப்படி சொல்றாரு இல்லைங்களா? நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள். அப்ப உன்னதத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் வருகிறார். இவர் போனதற்கு அப்புறம் வருகிறார். ஆனா நம்ம மத்தேயுல பார்த்தோம், நான் உங்களுடனே உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். அப்படி சொல்லிட்டு அவர் லூக்காவுல அவரோட பரிசுத்த ஆவியை அனுப்புகிறேன்னு சொல்றாரு. அப்ப தேவனே பரிசுத்த ஆவியாய் மீண்டுமாய் நம்ம கிட்டக்குள்ள வந்து வாசம் செய்யறதற்காக நம்ம கூட இருக்கிறாரு, முடிவு பரிந்துரை இருக்கிறாருன்றதையும் இந்த வசனம் நமக்கு காண்பிக்குது. ஸோ இது லூக்காவுல நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா? அதே நமக்கு கட்டளைகள் இருக்கிறது. நம்ம சென்று சகல ஜாதிக்கும் தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப மார்க்கு போகிறோம். அங்க இருக்கிறதுலயே மொத்த காஸ்பல வெறும் 16 சாப்டர்ல சுருக்கமா எழுதி கொடுத்த அந்த மார்க்ல நம்ம வாசிக்கலாம். மார்க் 16ஆம் அதிகாரம் வசனம் 15, 16. பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியையை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஆமேன். ஆமேன். முதல்ல 15, 16 வசனங்களை பார்க்கிறோம். அதுல நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். அதே மாதிரி இந்த சுவிசேஷத்திலையும் மார்க் சுவிசேஷத்திலையும் இந்த கட்டளை, இந்த கிரேட் கமிஷன் அப்படின்ற இந்த கட்டளை நமக்கு பிறப்பிக்கப்படுது. உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும், யாரையுமே விட்டு வைக்க தேவையில்லை இல்லைங்களா? சகல ஜாதிகளுக்கும் சகல சிருஷ்டிகளுக்கும் சென்று பிரசங்கியுங்கள். அப்ப அதோட ரிசல்ட்டை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா 16ஆம் வசனம் சொல்லுகிறது, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். அதை ஏற்றுக்கொள்கிறவனுடைய கையில் அது விட்டுட்டான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப அவங்க இதுக்கான பதிலா என்ன செஞ்சாங்கன்றதான் நம்ம 20ஆவது வசனத்துல வாசிச்சோம். அதே மார்க் 16, 20ஆம் வசனத்துல, அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். அப்ப அவங்க சொல்லுகிற வசனங்கள் தேவனுடைய வசனங்களா இருக்கிற பட்சத்துல தேவன் அவர்கள் கூடவே இருந்து அவருடைய அடையாளங்களினாலும் அற்புதங்களும்
அவர்கள் கூறிய வசனம் அவருதுதான் அப்படின்றத அவர் உறுதிப்படுத்துகிறாருன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் இந்த வருஷத்துல. அப்ப இது நமக்கு கிரேட் கமிஷன். இது நம்ம மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. ஒரு சீஷையும் நம்ம தேவனுடைய வார்த்தையை கொண்டு சேர்க்கிற இந்த கடமைக்காக அழைக்கப்பட்டவர்களா நம்ம இருக்கிறோம். அப்போ இத நமக்கு தெரியும், நம்ம போய் சேர்க்கணும்னு. அநேக கேள்விகள் நமக்குள்ள எழுது வர்றதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப எனக்கு தோன்றின கேள்விகள், இந்த மாதிரி ஒரு கடமை நமக்கு இருக்குன்னு சொல்லப்பட்ட உடனேவே இதை நான் எப்படி செய்ய முடியும்? எப்படி போய் போதிக்கிறது? எங்கு சென்று நம்ம நல்ல போதனையை முதல்ல கேட்பது? அப்ப இந்த மாதிரி கேள்விகள்லாம் நமக்கு வரும் இல்லைங்களா? நமக்கு போதனை முதல்ல தெரியணும், எப்படிப்பட்ட போதனை அது இருக்குன்னு நமக்கு தெரியணும். ஏன்னா இதுக்காக நம்ம தேடி போற இடம் எப்படிப்பட்டதா இருக்கும்? ஏன்னா நம்ம எப்போதுமே நம்ம இருக்கிற இடத்துல பக்கத்துல இருக்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம தேடுவோம் இல்லைங்களா? இப்ப நல்ல போதனை பல மைலுக்கு அப்பாற்பட்ட வேற ஒரு ஊர்ல இருக்குதுன்ற பட்சத்துல நம்ம அவ்வளவு தூரம் தாண்டி போய் அந்த போதனைக்காக, நல்ல போதனைக்காக அங்க போக முடியுமா? நாம எப்படியுமே நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு கட்டிட சபையோ ஏதோ ஒரு சபைக்கு போய் நம்ம போதகத்தை கேட்க முடியுமா? இல்ல ஒரு சர்ச்சுக்கு போய் கேட்க முடியுமா? அப்படின்ற எண்ணம் கொண்டவர்களா தான் நம்ம இருக்க முடியும். சரி, அப்படி எந்த இடத்துலையும் சரியா சொல்லப்படாத காலத்துல நம்ம என்ன பண்ணலாம்? நம்மளே படிக்கலாமா? தியாலஜின்னு சொல்லப்படுற அந்த இறையியல் நம்மளே எடுத்து படிக்க முடியுமா? ஆன்லைன்ல படிக்க முடியுமா? ஏன்னா உண்மை நமக்கு தெரிய வேண்டியதா இருக்கு, எல்லார் மேலும் விழுந்த கடமையா இருக்கு. அப்போ எப்படி நம்ம சுவிசேஷத்தை போய் அறிவிக்கிறது? எப்படி தெரிஞ்சு கொள்றது? அப்படி ஆன்லைன்ல நம்ம இருந்த இடத்துல இருந்து எங்க இருக்கிற ஒரு போதகத்தையாவது கூட நம்ம எடுத்து சுவிசேஷத்தை எப்படி அறிவிக்கிறதுன்ற அந்த ஸ்டடியை எடுத்து நம்ம படிக்கலாம், தியாலஜி படிக்கலாம் அப்படின்னு நம்ம சூஸ் பண்றதா இருந்தா கூட அதுவும் நம்மளுடைய பட்ஜெட்டுக்கு பக்கத்துல இருக்கணும்னு சொல்லி தான் நம்ம எதிர்பார்ப்போம் இல்லைங்களா? ஒண்ணு நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கணும், இல்ல ஆன்லைன்ல படிக்கிறதா இருந்தா டிஸ்டன்ஸ் பிரச்சனை இல்லை, ஆனா பட்ஜெட்டுக்கு பக்கத்துல இருக்கணும். ஏன்னா எல்லாமே ஒரு விலை கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு இடத்துலதான் இன்னைக்கு நம்மளோட தியாலஜி படிப்புகள் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். அப்ப எந்த இன்ஸ்டிடியூஷன்ல சேர்ந்து படிக்கிறது? அப்போ இன்னும் கொஞ்சம் அறிஞ்சு கொண்டு இருந்தோம்னா நமக்கு தெரியும் எந்த மாதிரியான டாக்டரின், எந்த மாதிரி டாக்டரினை ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனும் ஒவ்வொரு டாக்டரின் மையமா வச்சுதான், அவங்க கோட்பாடுகளை மையமா வச்சுதான் அவங்க அந்த இன்ஸ்டிடியூஷனே நடத்துறாங்க. அப்ப நமக்கு கோட்பாடுகள் இருக்குது, அது வெவ்வேறாக இருக்குதுன்னு தெரிந்த பட்சத்துல எந்த கோட்பாடுகளை உடையவர்களா அவங்க இருக்கிறாங்க, எந்த டாக்டரின் உடையவங்களா இருக்காங்கன்றதையும் நம்ம மேல் கொண்டு பார்க்க வேண்டியதா இருக்கும். அப்ப யாரு சரியா சொல்லி கொடுப்பாங்க? எப்படி வேத வசனங்களை எடுத்து வியாக்கியானம் பண்ணுவது? அப்ப யாருடைய உதவி இல்லாமல் வேத வசனங்களை படித்து நம்மளே புரிந்து கொள்ள முடியுமா? இப்படி பல கேள்விகள் நமக்குள்ள வரும். ஏன்னா இதை பண்ணி முடிச்சாதானே நான் புறப்பட்டு போய் தேவனுடைய சுவிசேஷத்தை எல்லாருக்கும் அறிவிக்க முடியும். அப்படி இருக்கும்பொழுது இவ்வளவு கேள்விகள் இருக்கும் பட்சத்துல நான் எப்படி கொண்டு போய் சேர்க்க முடியும்? எப்படி இதை பண்ணுவதுன்றதை நம்ம இன்னைக்கு ஆராய்ஞ்சு பார்க்கலாம். அப்போ நம்ம 3 வேதத்தை படிச்சிட்டோம் இல்லைங்களா? மத்தேயு, லூக்கா, மார்க்க படிச்சிட்டோம். அப்புறம் போல யோவானையும் நம்ம படிச்சிருவோம். அதுல கொஞ்சம் இன்டைரக்டா இந்த விஷயம் கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த கிரேட் கமிஷன்ன்றது. வாசிக்கலாம். யோவான் 21ஆம் அதிகாரம் வசனம் 15-17 வரை. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிடத்திலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். அவர் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். 2ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர் என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். இயேசு என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். ஆமேன். ஆமேன். அப்ப இந்த இடத்துல இதுதான் கடைசி அதிகாரமா இருக்கு யோவான்ல. அப்ப இதுக்கு அப்ப மேல்பட்டு போய் நாம் பார்க்கும் பொழுது கூட இந்த கிரேட் கமிஷன் சொல்லப்பட்ட புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள்னு சொல்லப்படுற வசனங்கள் எங்கேயுமே இருக்கிறத நம்ம பார்க்க முடியல. இப்ப இந்த யோவான் 21ஆம் அதிகாரம் ஆரம்பத்திலேயே நம்ம படிச்சு பார்த்தோம்னா திபேரியா கடற்கரையில நடக்கிற ஒரு சம்பவமா இது இருக்கு. சீஷர்கள் தேவன் இயேசு கிறிஸ்து அவரை வெளிப்படுத்தின பிறகு அந்த இடத்துல எந்தெந்த சீஷர்கள் இருக்கிறாங்கன்ற லிஸ்ட் 2வது வசனத்துல இருக்கும். சீமோன் பேதுரு, அப்புறம் திதிமு என்னப்பட்ட தோமா, கலிலேயா நாட்டில் உள்ள கானா ஊரனாகிய நாத்தான்வேலும், செபுதேவன் குமாரர்களும், அதாவது யோவானும் ஜேம்ஸும், அது போல அவர்களுடைய சீஷர்கள் வேறு 2 பேரும் கூடியிருக்கும் பொழுது அவங்க எல்லாம் மீன் பிடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். மீன் பிடித்து வரும்பொழுது இயேசு கிறிஸ்து அங்க இருந்து அவர்களை கூப்பிட்டு அவர்கள் போஜனம் பண்ணுகிறார்கள்ன்றதுக்கு அப்புறம் தான் இந்த 21ஆம் அதிகாரம் 15-17 வசனங்கள் வருது இல்லைங்களா? அப்ப இந்த 3 வசனங்கள்
ஒரு சீமோன் பேதுருவுக்கும் இயேசுவுக்கும் உள்ள இருக்கிற ஒரு கான்வர்சேஷன் இந்த 3 வசனங்களும். அப்ப அநேக முறை நம்ம இதை படித்து பார்த்திருக்கிறோம். 3 தடவை சீமோன் பேதுரு அவரை வந்துட்டு மறுதலிக்கிறதுக்காக அதற்காக 3 முறை இதே கேள்விகளை கேட்டு அவர் வந்துட்டு அவரை மன்னிக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம இதை பார்த்திருக்கிறோம். இதே வசனங்களை எடுத்து அவர் எப்படிப்பட்ட மனம் திரும்புதல் பேதுருவுக்கு இருந்ததுன்றதையும் நம்ம வந்துட்டு இதுக்கு முன்பாக ஆராய்ந்து பார்த்திருக்கிறோம் இல்லைங்களா? ஏன்னா சின்ன சின்ன வசன மாற்றங்கள் மட்டும்தான் அந்த 3 தடவை ரிப்பீட் ஆகிற வசனங்கள்ல இருக்கும். ஏன்னா இதை நார்மலா படிச்சு பார்க்கும்போது 3மே ஒரே மாதிரியான கேள்விகள், 3மே ஒரே மாதிரியான பதில்களா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா நம்ம உன்னித்து பார்க்கும்பொழுது தான் அதுல இருக்கிற அந்த சின்ன சின்ன சேஞ்சஸ் நமக்கு தெரியும். இன்னைக்கு நம்ம அதுல பார்க்க போற விஷயம் அந்த 15ஆம் வசனத்துல, அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் அப்படின்னு சொன்ன பிறகு அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். அப்ப ஜீசஸ் வந்து அந்த இடத்துல அவர்கிட்ட சொல்றாரு, ஃபீட் மை லேம்ப்ஸ், ஆட்டுக்குட்டிகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ அவர் கேட்கிற கேள்வி, என்னிடத்தில் நீ அன்பாய் இருக்கிறாயான்ற கேள்வி, நீ என்கிட்ட வந்துட்டு ஒரு அர்ப்பணிப்போட ஒரு பக்தியோட என்கிட்ட இருக்கிறியா? அது வந்துட்டு வெறும் அன்பு மட்டும் இல்ல, ஒரு கமிட்மெண்ட், ஒரு டிவோஷனோட என்கிட்ட நீ இருக்கிறியா? மற்றவர்களை காட்டிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயான்ற கேள்வி. அப்ப அவர் வந்துட்டு, நான் உன்னை நேசிக்கிறேன், உண்மை நேசிக்கிறேன்னு சொல்றான். ஆனா வந்துட்டு அப்ப அதுக்கு பதிலாக வரணும்னு சொல்றாரு, அப்போ நீ செய்யறது உண்மையா இருந்தா என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாகன்னு முதல் தடவை. 2வது தடவை அதே கேள்வியை கேட்கிறாரு. இப்பவும் அவர் கேட்கிற கேள்வி, என் மேல் அன்பா இருக்கிறாயான்ற கேள்விதான். அப்போ அதே மாதிரி அர்ப்பணிப்போட, ஒரு பக்தியோட, ஒரு கமிட்மெண்ட், ஒரு டிவோஷனோட என்கிட்ட இருக்கிறாயா அப்படின்னு கேட்கும் பொழுது, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர்ன்ற அதே வசனத்தை தான் அவர் திரும்பவும் சொல்றாரு. இந்த முறை அவர் என் ஆடுகளை மேய்ப்பாயாக அப்படின்னு சொல்றாரு. ஆட்டுக்குட்டிகளுக்கு பதிலாக ஆடுகளைன்னு சொல்றாரு. அப்ப இங்கிலீஷ்ல நம்ம வேதாகமத்துல நம்ம இதை வாசிச்சு பார்க்கணும். இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் ISVல வாசிச்சு பார்த்தோம்னா, ஷெப்பர்ட் மை ஷீப் அப்படின்ற வசனம் இங்க சொல்லப்பட்டிருக்கும். அப்போ இந்த இடத்துல ஆட்டுக்குட்டிகளுக்கு பதிலாக ஆடுகள் ரீப்ளேஸ் பண்ணப்பட்டிருக்கு. நீ மேய்ப்பாயாகன்றதுக்கு பதிலாக ஷெப்பர்ட், அதாவது நீ மேய்ப்பனாக இரு அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? ஷெப்பர்ட் மை ஷீப்னு சொல்லப்பட்டிருக்கு. 3வதாக 17ஆம் வசனத்துல 3ஆம் தரம் அவர் கேட்கும் பொழுது அதே கேள்விதான். இந்த முறை அவர் வந்துட்டு, நீ என்னை நேசிக்கிறாயா அப்படின்னு சொல்லி கேட்கிறாருதான் பார்க்கிறோம். அப்போ எந்த மாதிரியான பதில பேதுரு கொடுத்து கொண்டு இருந்தாரோ அதையே தேவன் கேள்வியா கேட்கிறார் இல்லைங்களா? அப்போ நீங்க என்னை நேசிக்கிறாயா என்று 3ஆம் தரம் தன்னை கேட்டபடினாலே பேதுரு துக்கப்பட்டு, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் அப்படின்ற ஒரு அடிஷனல் ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு. நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். அப்ப இயேசு என் ஆடுகளை மேய்ப்பாயாகன்னு 3வது தடவை சொல்றாரு. ஆனா இங்கிலீஷ்ல இதை படிக்கும்பொழுது ஃபீட் மை ஷீப் அப்படின்னு சொல்லி வரும். அப்ப 1வது தடவை ஃபீட் மை லேம்ப்ஸ், அதாவது ஆட்டுக்குட்டிகள். அப்புறம் 2வது தடவை சொல்லும்போது ஷெப்பர்ட் மை ஷீப் அப்படின்னு சொல்லி என் ஆடுகளுக்கு நல்ல மேய்ப்பனாக இருப்பாயாக. 3வது தடவை வரும்பொழுது ஃபீட் மை ஷீப், ஆடுகளைன்னு சொல்லி பார்க்கும். அப்ப இது திரும்ப திரும்ப சொல்லப்படுகிற ஒரு 3 தடவை ரிப்பீட் பண்ண போடுகிற ஒரு வசனமா மாதிரி இருந்தாலுமே கூட அது ரிப்பீட்டடான வசனம் கிடையாது. அவர் அதுல 3 லெவல்ஸ், 3 படிப்பினையை வந்துட்டு பேதுருக்கு கொடுக்குறாரு. அப்ப எப்படிப்பட்ட மன்னிப்பை முதல் தேவனை வந்து அவருக்கு கொடுக்குறாருன்னு சொல்லி பார்க்கலாம் இல்லைங்களா? 3 தடவை மறுதளித்திருக்கிறாரு. அவருக்கு தேவனுடைய ஐக்கியத்திலிருந்து சரிந்து போயின நிலைமையில இருக்கிறார். அவர் மீண்டுமா இயேசு கிறிஸ்து, உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவை பார்த்த பிறகுதான் அப்ப ஓகே, அவர் வந்துட்டாரு, நான் செய்த பாவத்திற்கு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற விஷயத்தையே அவர் தெரிந்து வைத்திருக்க முடியும். அதே போல ஒரு மன சமாதானத்துக்குள்ள இருப்பார். அவர் மீண்டும் உயிர் தெழுந்த தேவனா இருக்கிறார். என காரியங்கள் இப்படி நடக்க வேண்டும் என்று முன்குறித்து சொல்லி இருக்கிறார் அப்படின்றது போல பேதுரு நினைத்து கொண்டிருக்கலாம். அப்ப தேவன் இந்த இடத்துல 3 தடவை மறுதளித்ததுக்கு 3 தடவை வந்துட்டு அவரை இந்த கேள்விகளை கேட்டு அவர் மன்னிக்கிறாரு. எப்படிப்பட்ட மன்னிப்பை அவர் கொடுக்குறாருன்னு பாத்தீங்களா? ஊழியத்திற்கான அழைப்பை கொடுத்துதான் அவர் அவரை மன்னிக்கிறாருன்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல ஒரு ரிலேவை போல அவர் செய்த காரியங்களை மீண்டுமாய் பேதுரு செய்வதற்கான ஒரு அழைப்பாக தான் இந்த 3 தடவையும் சொல்லப்படுகிறது. அந்த 3 தடவையும் ஒரு சின்ன சேஞ்சஸோட சொல்றாரு. அது 3 ஸ்டெப்புகளா இருக்கு. இந்த 3 ஸ்டெப்புகளை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இல்லைங்களா? முதல்ல அவருடைய ஊழிய பணி பலவீனமானவர்களிடத்திலிருந்து தொடங்கப்பட்டு, அப்புறம் உடைந்தவர்களை தேற்றி, அதற்கப்புறம் அவருடைய சீஷர்களாக ஆகி, சீஷர்களாக இருக்கிறவங்களுக்கு தேவையான போதனைகளை கொடுக்கிறவர்களாக ஒரு பல பரிமாணத்திற்குள்ள போக வேண்டிய ஒரு ஊழிய அழைப்புக்கு தான் பேதுரு அவர் அழைக்கிறாருன்னு சொல்லி பார்த்திருக்கோம். அப்ப அதுக்கான விஷயத்தை நம்ம பார்த்து முடிச்சிருவோம். முதலாவது, என் ஆட்டுக்குட்டிகளுக்கு உணவளி அப்படின்ற முதல் வசனத்தை பார்த்தோம் இல்லைங்களா? இதுக்கு வந்துட்டு கிரேக்க வார்த்தை போஸ்கே அப்படின்னு சொல்லப்படுது. அதுதான் வந்துட்டு அந்த ஃபீட் அப்படின்ற வார்த்தையை சொல்லி நம்ம பார்த்தோம். முக்கியமான வார்த்தை சிறிய ஆட்டுக்குட்டிகள், இல்ல இந்த ஆர்னியா அப்படின்ற அந்த வார்த்தைக்கு சிறிய
ஆட்டுக்குட்டிகளா இருக்கலாம், இல்ல சின்ன குழந்தைகளா இருக்கலாம், புதிதாக பிறந்தவர்களா இருக்கலாம் அப்படின்ற 3 விதமான அர்த்தங்களை கொடுக்குறாங்க. அப்போ இயேசுவின் முதல் கட்டளை ஆன்மீக ரீதியில புதிதாக பிறந்தவர்களுக்கு, தேவனை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு கவனம் செலுத்துவதற்காக, புதிதாக வந்த விசுவாசித்த ஆத்துமாக்களுக்காக, அவர்கள் பலவீனமாய் இருப்பார்கள், பாதிக்கப்படக்கூடியவர்களா இருப்பார்கள், அவர்கள் சார்ந்து இருப்பவர்களா இருப்பாங்க அப்படின்ற அந்த அடிப்படையில அவர்களுக்கு ஏற்ற ஊழிய பணியை செய்யும்படியாக இந்த முதல் அழைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இதான் முதல் ஸ்டெப்பா இருக்கு. ஏன்னா அவங்க எளிதில் சோர்வடைந்து கூடியவர்களா இருப்பாங்க. ஏன்னா புதிதாய் பிறந்த ஆத்துமாக்களா இருக்கிறாங்க. தேவன் வசனத்தை கேட்டு அதில் தொடர்ந்து வளரக்கூடிய அந்த ஆத்துமாக்களுக்கு போதுமான அளவுக்கு தேவையான கேர் கொடுக்கப்படணும், அதற்கேற்ற வசனங்கள் அவங்களுக்கு கொடுக்கப்படணும் அப்படின்ற முக்கியமான முதல் கட்டத்தை அவர் சொல்லி கொடுக்குறாரு. அவர்களுக்கு தேவ போஜனத்தை அளிக்க வேண்டிய உணவு அது வந்துட்டு பாலை போல ஒரு உணவா இருக்குதுன்னு சொல்லி பார்க்கணும். கடுமையான கோட்பாடுகளையும் திருத்தத்தையும் சொல்வதற்கு பதிலாக பாலை போன்ற ஒரு உணவு, திட உணவா இல்லாம பாலை போல ஒரு உணவை கொடுக்க வேண்டிய முதல் அழைப்பு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ரெண்டாவதா வந்துட்டு என் ஆடுகளை மேய் அப்படின்னு சொல்லி ரெண்டாவதா அவர் சொல்றாரு. இதற்கான அந்த கிரேக்க வார்த்தை பொய்மெயின் அப்படின்னு சொல்லப்படுகிற வார்த்தையா இருக்கு. இது வந்துட்டு வழி நடத்துதல், இல்ல பேணி காத்தல், பாதுகாத்தல், ஆட்சி செய்தல் அப்படின்னு சொல்லியான அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தையா இருக்குது. அப்போ ரெண்டாவது கட்டத்துல அந்த ஆட்டுக்குட்டிகள் ஆடுகளாய் வளர்ந்து தொடர்ந்து தேவனுடைய சத்தியத்துல வளர்ந்து கொண்டு வரும் பொழுது ரெண்டாவதா செய்ய வேண்டிய படிநிலை, அந்த இடத்துல செம்மறி ஆடுகளா இருப்ப அந்த விசுவாசிகளுக்கு, வளர்ந்து வந்திருக்கிற விசுவாசிகளுக்கு வழிகாட்டுதலா வந்துட்டு போதகம் இருக்க வேண்டும். கள்ள தீர்க்கதரிசிகள் இருந்து எப்படி வந்துட்டு அவர்களை அடையாளம் கண்டுபிடிப்பது, எப்படி அவர்கள் இருந்து தப்பித்துக் கொள்வது, என்ன மாதிரி வஞ்சனை இருக்கிறது, அந்த வஞ்சனை போது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற விஷயமா போதனைகள் எல்லாம் சொல்வதற்கான இரண்டாவது கட்டமா சொல்லி பார்க்கிறோம். என் ஆடுகளை நீ நிவாயாக ஒரு தலைமைத்துவத்தை ஒரு இடத்துல வந்து அநேகத்துல மூப்பர்களை கொண்டு அந்த அங்க இருக்கிற விசுவாசிகளையும் அவங்க இருக்கிற சீஷர்களையும் வழிநடத்தக்கூடிய அழைப்பா தான் இரண்டாவது அழைப்பா இருக்கு. இவர்கள் பலவீனவார்கள் இல்லை, தொடர்ந்து பிறந்த குழந்தைகளா இல்லது போல இவங்களுக்கு திட உணவை கொடுக்கக்கூடிய வகையில வளர்ந்து வந்த விசுவாசிகளா இருக்கிறாங்க. இது இரண்டாம் கட்டமா இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். மூன்றாவதாக என் ஆடுகளை மெயின் சொல்லப்படுற அந்த வசனம் என் திருப்பியும் வந்துட்டு ஃபீட் மை லேம்ப்ஸுக்கு பதிலாக ஃபீட் மை ஷீப்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்டது மூன்றாவது. இப்போ வளர்ந்து வந்து கொண்டு இருக்கிறவங்களை பாதுகாத்து வழிநடத்தப்பட்ட இந்த விசுவாசிகளுக்கு ஆழமான போதனைகள் சொல்லக்கூடிய மூன்றாம் கட்டத்திற்காக கொண்டு போய் சேர்க்கணும்ன்ற அதே விஷயத்தை தான் அவர் சொல்றாரு. அப்போ முதிர்ந்த கோட்பாடுகள், அதாவது மெச்சூர் டாக்டரின், இந்த இடத்துலதான் இருக்கிற டிஃபரன்சஸ், எப்படிப்பட்ட டாக்டரின் இருக்கு உலகத்துல, எது உண்மையா இருக்கு அப்படின்ற விளக்கங்களும், வெளிப்படுத்துதல், தேவன் எப்படிப்பட்ட வெளிப்படுத்துதல்களை கொடுத்திருக்கிறாரு, ரெவலேஷன்ஸ் பத்தின அநேக ரெவலேஷன் இருக்கு, அதை போன்ற விஷயங்களை, அப்போ இதெல்லாம் திட உணவா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஞானத்தை குறித்த போதனைகள், பரிசுத்தத்தில் எப்படி சீஷத்துவம் இருக்கணும், ஹோலினஸ் இன் தி டிசைபிள்ஷிப்னு சொல்றோம் இல்லைங்களா, இந்த மாதிரியான போதனைகள் மூன்றாம் கட்டமா இருக்கு. என் ஆடுகளை மேய் அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது மூன்றாவதாக பரிசுத்தமாய் இருக்கிற விசுவாசிகளை மேலும் பலப்படுத்தி அவர்கள் முதிர்ச்சி அடைந்த விசுவாசிகளை இருக்கிற பட்சத்துல அவர்களை ஆழமாய் கொண்டு சேர்ந்து வளர்க்க வேண்டும், அவர் பலவீனம் ஆகாமல் அவர்களை பார்த்து கொள்ள வேண்டும்ன்ற இந்த மூன்றாவது கட்டம் சிறப்பாக இருக்கும். அப்போ இந்த மூன்று அழைப்புமே 3 தடவை இந்த வசனங்கள் ரிப்பீட் ஆகிறதுமே 3 விதமான நிலைமைகளை வந்துட்டு அவர் அறிமுகப்படுத்துகிறார். பேதுருவுக்கு அந்த 3 நிலையிலையும் வந்துட்டு வேலைகள் இருக்கு. இதுதான் வந்துட்டு ஒரு முழுமையான ஊழிய பணி. இந்த 3 கட்டமா வந்துட்டு ஊழிய பணி செய்யப்படணும் அப்படின்ற விஷயத்த அவர் கத்துக் கொடுக்குறாரு இல்லைங்களா. அப்போ நாம போதிக்கிறது நம்ம மேல விழுந்த கடமையா இருக்குன்றதுனால நாம எப்படி போதிக்க முடியும் அப்படின்ற கேள்விகளுக்கெல்லாம் தேவன் தாமே வந்துட்டு பதில் கொடுக்குறாரு இல்லைங்களா. எப்படிப்பட்ட விஷயங்களை செய்து கொடுக்கணும்ன்ற வசனத்து மூலமாவே அவர் சொல்லி கொடுத்திருக்கிறாரு. அப்போ இந்த நிலைமைகளை, இந்த 3 நிலைகள் நம்ம பார்த்திருக்கிறோம் இல்லைங்களா. முதல் படி விசுவாசத்தில் பிறந்த குழந்தைகளை பராமரிக்கிறதும், அப்புறம் வளர்ந்த விசுவாசிகளை வழி நடத்தி பாதுகாத்துறதும், மூன்றாவதாக ஆழமான கோட்பாட்டுகள் மூலமாகவும் போதனைகள் மூலமாகவும் முதிர்ந்தவர்களை பலப்படுத்துவது அப்படின்ற இந்த 3 கட்டம் மூலமாக தான் ஒவ்வொரு சுவிசேஷ அறிவிப்பும் சென்று விட வேண்டியதா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ இதை சொல்லி கொடுக்கிற தேவன் அதை செய்தும் காண்பித்திருக்கிறார். முதலாவதாக நம்ம இயேசு கிறிஸ்து இந்த 3ஐயும் எப்படி செய்திருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் வரும் வசனங்கள். அப்ப இந்த 3 படிகளையே, இந்த கட்டளைகளை தேவன் இயேசுவே அவர் வந்துட்டு மாம்சத்தில் இங்க இருக்கும் பொழுது அதை நமக்கு முன்பாக செய்து காண்பிக்கிறார். இந்த 3 நிலையில அதை கொண்டு போகிறார்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ வாசிக்கலாம். யோவான் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம்.
நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல, அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவரிலும் பெரியவன் அல்ல. ஆமென். ஆமென். அப்ப நமக்கு இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அப்போ இயேசு கிறிஸ்து எப்படி செய்தாரோ அதையே நம்ம பின்பற்றி செய்தால் போதும். ஏன்னா அவர் சொல்றாரு நம்ம கிட்ட, நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். இந்த 3 ஸ்டெப் மாதிரியை தான் நம்ம பார்க்க போறோம். 16வது வசனத்தை சொல்றாரு, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல, அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவரிலும் பெரியவர் அல்ல. அப்ப என்னுடைய ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்கப்பா, அதை நீங்க செய்தாலே போதும். நீங்க சொந்த முயற்சியில எதெல்லாம் நாங்க கத்துக் கொடுக்கணும், போதனையில இதெல்லாம் இருக்கு அதெல்லாம் இருக்குன்னு சொல்லி நீங்க ஆட் பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லையே. எங்குமே நீங்க ஓடி போய் தேடி படிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறதா அப்படின்னு நம்ம நிதானித்து பார்க்க சொல்றாரு. ஏன்னா அவருடைய வசனங்களை கொண்டு, வெறும் அவர் பேசின வசனங்களை கொண்டே, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இந்த சுவிசேஷத்தை கொண்டு, காஸ்பலை கொண்டே எப்படி வந்துட்டு போதிக்க வேண்டும்ன்றதை நமக்கு சொல்லி கொடுத்திருக்காரு, செய்தும் காண்பித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதனாலதான் அவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு செய்தது போலவே நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன்னு யோவான்ல சொல்றார். அப்போ தேவன் இப்படிப்பட்ட விஷயத்தை செய்ய போகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகத்துல தோன்றி இந்த 3 ஸ்டெப்பையும் செய்ய போறாருன்றது தீர்க்க தரிசனம் நமக்கு ஏற்கனவே சொல்லப்பட்டு ஆகிவிட்டது. அந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுகிறாராய் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம மண்டையில வருகிறார். அப்ப அந்த தீர்க்க தரிசன வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 61ஆம் அதிகாரம் வசனம் 1-2. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், உயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும். ஆமென். ஆமென். அப்ப இதுல முதல் 2 வசனங்கள் நம்ம வாசிச்சிருக்கிறோம். இதுலயே அந்த 3 ஸ்டெப்பும் அவர் என்ன செய்ய போகிறாருன்னு சொல்லி அந்த 3 ஸ்டெப்பும் இருக்கிறத சொல்லி பார்க்கணும். முதலாவது, தேவனுடைய ஆவியை பெற்றவராய் அவர் சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். முதலாவது அவர் சிறுமைப்பட்டவர்களை தேர்ந்தெடுத்து சுவிசேஷத்தை அறிவிக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். பெருமை உள்ளவர்களுக்கு அல்ல, சிறுமைப்பட்டவர்களுக்கு, அவர்களுக்கு எளிதில் சுவிசேஷம் போய் சேர முடியாத இடத்திலிருந்து பால் உணவை கொடுத்து சுவிசேஷத்தை அறிவிக்கிறதற்காக வந்திருக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். அதுல அவருடைய அடையாளங்கள், அற்புதங்கள், அவர் அவர்களை குணமாக்குதல் எல்லாமே அதுல அடங்குதுன்னு சொல்லி பார்க்கிறோம். இது முதலாவது ஸ்டெப்பா இருக்கு. தொடர்ந்து 2வதா, இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவித்தலையும் அப்படின்னு சொல்லி இந்த 3 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? இந்த 3 தான் 2வது நிலையா இருக்கு. அப்ப அவரை சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அவர்களுடைய இருதயத்திற்கு காயம் கட்டுகிறார். அவர்கள் சிறைப்பட்டு இருக்கும் பொழுது அவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். அது பிசாசின் வஞ்சனையில இருந்தாலும் சரி, இல்ல உடல்நல குறைவால இருந்தாலும் சரி, நோய்களாக இருந்தாலும் சரி, அவங்க சிறைப்பட்டவர்கள் இருக்கும் பட்சத்துல அவர்களை விடுதலை அவங்களுக்கு கொடுக்குறாரு. கட்டுண்டவர்களுக்கு கட்ட அவிழ்த்தலையும் சொல்லிட்டு, அவர்கள் தப்பான டாக்டரின்ல இருந்தாங்கன்னா அதற்கான சரியான விளக்கத்தை கொடுத்து, அவர் எந்த விதத்துல அதெல்லாம் கொடுத்தாரு பழைய ஏற்பாட்டின் கட்டளைகள் என்றதை புரிய வைக்கும் வகையில அந்த 2வது ஸ்டெப்புக்கு அவங்களை கொண்டு போகிறார். 3வதா இருக்கிற படிநிலை தான் இந்த 2வது வசனம், கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளை கூறவும் அப்படின்னு சொல்லி. அப்போ என்னைக்கு தேவன் திரும்ப வருகிறார்ன்ற விஷயங்கள், அவருடைய அனுகிரகம் வரப்போகிற வருஷம், அப்போ இந்த ரெவலேஷன் சொல்லப்படுது இல்லைங்களா, அந்த வெளிப்படுத்துகிற விசேஷத்தை அது திட உணவா இருக்கு. அதை தேர்ந்த மெச்சூர்டான இருக்கிற டிசைபிள்ஸுக்கு தான் அதை கொடுக்குறாருன்னு சொல்லி பார்க்கிறோம். நாளை கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கு ஆறுதல் செய்யவும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த 3ம் தீர்க்க தரிசனமாக அவர் வருவதற்கு முன்பாகவே சொல்லப்பட்டிருக்கு. இது நிறைவேறும் காலத்துலதான் நாம மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் அந்த காலகட்டத்தில் இருக்கிற காஸ்பல்ஸ் தான் நம்ம படிக்கிறோம். அப்ப நம்ம வாசிக்கலாம். லூக்கா 4ஆம் அதிகாரம் வசனம் 15-16. அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்த பொழுது, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும்,
குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரரிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெப ஆலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாய் இருந்தது. அப்பொழுது அவர் அவர்களோட பேசத் தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். ஆமென். ஆமென். இப்ப நம்ம வாசிப்பு கேட்டது லூக்கா 4ஆம் அதிகாரம் வசனம் 17 இருந்து 21 வரை வசனங்கள் கேட்டோம். இப்ப இது எங்க இடத்துல அதை செய்யறாருன்னு பாத்தீங்கன்னா 15, 16 வசனங்களை சொல்லப்பட்டிருக்கு. அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் அவர் உபதேசித்து எல்லாராலும் புகழப்பட்டார். இது வந்துட்டு அவர் கப்பர்நாகூம்ல செய்யப்படுகிற ஒரு உபதேசித்து. அதுக்கப்புறம் அவர் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படி ஓய்வு நாளிலே ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். இது தேவன் அவருடைய ஊழியத்தை ஆரம்பித்ததுக்கு பிறகு வருகிற காலம் இல்லைங்களா? அப்ப இந்த இடத்துல அவரு நாசரேத்துன்ற அவருடைய சொந்த ஊருக்கு போய் அங்க தீர்க்க தரிசன புத்தகம் ஏசாயா அவர்கிட்ட கொடுக்கப்படுது. அதை எடுத்து படிக்கும் பொழுது அவருடைய எந்த வசனம் அவர் வந்து இந்த காரியங்களை செய்வார்னு சொல்லி தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருந்துச்சோ அதே வசனத்தை எடுத்து படித்து எல்லாரும் பார்க்கும் பொழுது அவர் பேச தொடங்கி அவர்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று அப்படின்னு சொல்றாரு. அப்போ இதெல்லாம் செய்யறதற்கான ஆயத்த பணிகளை நான் தொடங்கி விட்டேன். நான் உங்கள் அண்டையில வந்துட்டேன். வார்த்தை மாம்சமாகி உங்கள் அருகில நான் வந்துட்டேன். வந்து இந்த காரியங்களை செய்கிறேன். அப்ப சுவிசேஷத்தை அறிவிக்கிற அந்த காலகட்டம் ஆரம்பித்து விட்டதை தான் அவர் தேவன் அப்படி சொல்றாருன்னு சொல்லி பார்க்கிறோம். இது தீர்க்க தரிசன நிறைவேறுதலாய் நமக்கு இருக்கு. வாசிக்கலாம். மார்க்கு 6ஆம் அதிகாரம் வசனம் 33, 34. அவர்கள் புறப்பட்டு போகிறதை ஜனங்கள் கண்டார்கள். அவரை அறிந்த அநேகர் சகல பட்டணங்களிலும் இருந்து கால்நடையாய் அவ்விடத்துக்கு ஓடி அவர்களுக்கு முன்னே அங்கே சேர்ந்து அவரிடத்தில் கூடி வந்தார்கள். இயேசு கரையில் வந்து அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளை போலிருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். ஆமென். ஆமென். அப்ப நம்ம இத முதல் கட்டத்துல தான் இருக்கோம் இல்லைங்களா? ஆட்டுக்குட்டிகளுக்கு உணவளின்னு அவர் சொன்னார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார்னு அவர் சொன்ன வசனங்கள் நிறைவேறி கொண்டு இருக்கிறது. கப்பர்நாகூம்ல சென்று அவர் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். அதே போல அவருடைய சொந்த ஊராய் இருக்கிற நாசரேத்துக்கு வந்து அவர் வசனங்களை அறிவிக்கிறார். அப்போது இந்த மார்க்ல இப்ப நம்ம படித்த வசனத்துல அவர் புறப்பட்டு போகிறாரு. அவரை அறிந்த அநேகர் சகல பட்டணங்களிலிருந்தும் கால்நடையாய் அவர்கிட்ட ஓடி வராங்க. அவங்களுக்கு முன்பாக அவர் சேர்ந்தவர்கள் கூடி வருகிறார்கள். அப்ப இயேசு கரையில வந்த உடனே இத்தனை ஜனங்களை கண்டு அவர் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல இருந்தபடியால் அவர்களை எல்லாருமே ஆட்டுக்குட்டிகளை போல இருக்கிறாங்க. அவர்கள் மேல் மனது உருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அவர் அவருடைய சட்டத்திட்டத்தை அவர் சொன்ன முறைகளை அவரே அதை செய்யறாருன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ முதலாவதாக மேய்ப்பன் இல்லாம தத்தளித்து கொண்டிருக்கிற அந்த ஆட்டுக்குட்டிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறது தான் உபதேசிக்கத்தான் அவர் முதலாவது தொடங்குகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இது அவர் செய்யற முதல் வேலையா இருக்கு. அதே போல மத்தேயு 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கலாம். அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். ஆமென். ஆமென். இது மத்தேயு 5ஆம் அதிகாரம் முழுவதுமாகவே தேவனுடைய மலை பிரசங்கம் சொல்லப்படும் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியா இருக்கு. இது இயேசு கிறிஸ்து அவருடைய சொந்த வார்த்தைகளால அவருடைய உபதேசங்களை தொடர்ந்து சொல்லி கொண்டு வருகிற இந்த வசனங்கள். நம்ம எல்லாத்தையுமே படிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. ஆனா முதலாவது வசனத்தை நம்ம ஏன் படிச்சோம்னா திருப்பியும் பாருங்க, திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறி. அப்ப எப்பப்பெல்லாம் அந்த மேய்ப்பன் இல்லாத ஆட்டுக்குட்டிகள் வருதோ அவர்களை கண்ட பிறகு அவர் என்ன செய்யறாருன்னா முதலாவது சீஷர்களுக்கு அவரிடத்துல வந்தவங்க கிட்ட அவருடைய பிரசங்கத்தை தொடங்குறாருன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப இது மலை பிரசங்கம் சொல்லப்பட்டிருக்குது இல்லைங்களா? இது கிட்டத்தட்ட 10 கற்பனைகளுக்கு ஈக்குவலா சொல்லி நம்ம பார்க்கலாம். ஏன்னா 3ஆம் வசனம் தொடங்கி 16ஆம் வசனம் வரைக்கும் கிட்டத்தட்ட 10 கற்பனைகளை திரும்பவும் அவர் கொடுப்பார். அவர் ஒவ்வொரு தடவை அவர் சொல்லும் பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையை உபயோகிப்பார். அப்போ ஏற்கனவே பழைய கற்பனைகள் 10 கட்டளைகளை பழைய ஆகமத்துல இருக்கிற விஷயங்களை தெரிந்த ஜனங்களா இருந்தாலும் கூட புதிய கற்பனைகளை அவர் கொடுக்கிறாரு. இது எல்லாமே புதிதாக இருக்குதுன்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்ப அதில் ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு தொடர்ந்து சார்ந்த குணம் உள்ளவர்கள்,
பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் அப்படின்னு அநேக வசனங்களை அவர் சொல்றாரு இல்லைங்களா. 16வது வசனம் வரைக்கும் புதிய கட்டளைகளை அவர் முதல் கொடுக்குறாரு. இது எல்லாமே சுவிசேஷ அறிவிப்பா இருக்கு, என்ன செய்யணும்னு சொல்ல ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப இந்த 3 நிலையுமே இந்த மத்தேயு 5, 6, 7 3 அதிகாரங்கள் நீங்க முடிஞ்சா இந்த நாளைக்கோ இல்ல இந்த அடுத்த வாரத்துக்குள்ள இந்த மத்தேயு 5, 6, 7 3 சாப்டர் நீங்க படிச்சு பாருங்க. தேவனுடைய 3 நிலைகளும், ஆட்டுக்குட்டிகளுக்கும் சரி, ஆடுகளை மேய்ப்பதற்கான வசனங்களும் சரி, ஆடுகளை மீண்டுமாய் வந்துட்டு அவர்களுக்கான போஜனத்தை கொடுக்குகிற பெரிய பிரசங்கங்களாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே இந்த 3 அதிகாரத்துல அவர் செய்து முடிச்சிருப்பாரு வரிசையா. அதை அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவரே ஃபாலோ பண்ணியிருப்பாரு. முதலாவது ஏற்றுக்கொள்கிற வகையில அவர் கற்பனைகளை கொடுத்து, பிறகு பழைய ஏற்பாட்டில் இருக்கிற கற்பனைகளை எடுத்து அதற்கான விளக்கத்தை கொடுத்து, இதை இப்படி செய்யணும்ன்றதுதான் தேவனுடைய நோக்கமா இருக்குதுன்ற விளக்கத்தை கொடுக்க ஆரம்பிச்சு 5ஆம் அதிகாரம் முழுவதுமாக 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் முடிவு வரைக்கும் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைகள் இருக்கும். எல்லாமே ரெட் லெட்டர் பைபிளா இருந்தா முழுவதுமாகவே ரெட் லெட்டரா இருக்கும். அப்ப தொடர்ந்து எல்லா வசனங்களும் தேவனுடைய உபதேசமா இருக்கும். தொடர்ந்தாப்புல இந்த 3 அதிகாரங்களை நீங்க வாசித்து பார்க்கலாம். அப்போ இது எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறாரு. இதுக்கு ஈக்குவலண்டா லூக்கால எங்க இந்த மலை பிரசங்கம் இருக்குன்னு பார்த்தா, லூக்கா 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இருக்கும். அந்த வசனத்துல யார் யார் இதை கேட்டாங்கன்னு சொல்லி நம்ம கேட்க முடியும். வாசிக்கலாம். லூக்கா 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். பின்பு அவர் அவர்களுடனே கூட இறங்கி சமனான ஒரு இடத்திலே நின்றார். அங்கே அவருடைய சீஷரில் அநேகம் பேரும் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படிக்கும் தங்கள் வியாதிகள் என்று குணமாக்கப்படும்படிக்கும் யூதேயா தேச திசைகள் யாவற்றிலும் இருந்து எருசலேம் நகரத்திலிருந்தும் தீரு சீதோன் பட்டணங்கள் இருக்கிற கடலோரத்திலிருந்தும் வந்தவர்களாகிய திரளான ஜனங்களும் இருந்தார்கள். ஆமேன், ஆமேன். இவங்கெல்லாம் தான் இந்த வசனங்களை கேட்டவர்களா இருப்பாங்க. இந்த வசனம் மத்தேயுல இருக்கிற 5, 6, 7 இதற்கான ஈக்குவலண்ட் தான் நம்ம லூக்கா 6ஆம் அதிகாரத்துல பார்த்தோம். அங்கேயும் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது மலை பிரசங்கத்துக்கான அதே வசனங்கள் அங்கேயும் வந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? அப்போ எல்லாரும் இருக்கிற அந்த ஒரு இடத்துல, அநேக வித்தியாசமான மக்கள் இருக்கிற இடத்துல இன்று 3 போதனைகளையும் வரிசையாக தான் தேவன் கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அதே போல வாசிக்கலாம். லூக்கா 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கலாம். சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். ஆமென். அப்ப திரும்பவும் நம்ம 1ஆம் வசனத்தை மட்டும் பார்க்கிறோம். ஏன்னா யாருக்கிட்ட அவர் சொல்றாருன்றது பார்க்கிறோம். ஆனா முழுவதுமாக நீங்க 15ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த சகல ஆயக்காரர்களும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவர்கள் வந்தார்கள். அப்போ இவங்க எல்லாம் அந்த சமுதாயத்தாலேயே ஒதுக்கப்பட்ட அந்த நிலையில இருக்கிறாங்க. யாருமே அவங்களுக்கு உபதேசிக்கிறது கிடையாது. பரிசேயர்கள் சதுசேயர்கள் தங்களை மேன்மைப்படுத்தி கொண்டு இவர்கள் பாவிகள்னு சொல்லி அவங்க திட்டமாய் இவங்களை வந்துட்டு தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக்குற வகையில அவங்கள ஒதுக்கிட்டாங்க. அப்போ இப்படிப்பட்ட மக்களுக்கு தான் முதலாவது போய் எளியவர்களுக்கு போய் அவர் சுவிசேஷத்தை அறிவிக்கிறாரு. எப்படிப்பட்ட சுவிசேஷத்தை அறிவிக்கிறாருன்றதுதான் இந்த 15ஆம் அதிகாரம் முழுவதுமாக நீங்க வாசித்து பார்க்கணும். ஏன்னா 4ஆம் வசனத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா, உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாய் இருந்து அவைகளில் ஒன்று காணாமற் போனான்னு சொல்லிட்டு அந்த காணாமற் போன ஆடை பத்தி அவர் சொல்லுவார் இல்லைங்களா. 99 ஆடுகளை வந்துட்டு வனாந்தரத்துல விட்டு காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவன் தேடி திரிவானே அப்படின்னு அவர் சொல்றப்போ, நானும் அப்படித்தானே, நீங்க ஒவ்வொருத்தரும் எனக்கு முக்கியமா இருக்கிறீங்களே, நீங்கள் தொலைந்து போனாலும் உங்களை தேடி வருகிற தேவன் நான் அப்படின்ற அந்த ஒரு அழைப்பை கொடுக்கிற வரிகள முதல் கட்டத்துல இருக்கிற அந்த விசுவாசிகளுக்கு தேவையான அந்த போஜனத்தை தான் தேவன் கொடுக்குறான்னு சொல்லி பார்க்கிறோம். 7ஆம் வசனத்தை பார்த்துருந்தீங்கன்னா அதே போல இன்னொரு ஓமையை சொல்லியிருப்பாரு. அது அங்க இருக்கிற இந்த ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளா இருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசை காணாமல் போனால் எப்படி வீட்டை விலக்கி கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையே தேடாமல் இருப்பாளோ அதே போலதான் நானும் அப்படின்னு சொல்லி, எல்லோருமே எனக்கு முக்கியமா இருக்கிறீர்கள், ஆயக்காரர்கள் பாவிகள் எல்லோருக்காகவும் நான் தேடி வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு நம் உலகத்தில் அழைப்பை விடுக்கிறவராய் இருக்கிறார். இப்படிப்பட்ட பிரசங்கத்தை தான், இப்படிப்பட்ட ஊழியத்தை தான் நாம சென்று சேர்க்கிற விஷயமா இருக்கணும். தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறாரு? யாருமே அவருக்கு முன்பாக ஒதுக்கப்பட்டவர்கள் இல்லையே. உலகம் ஒதுக்கி இருக்கலாம் பல்வேறு காரணங்களுக்காக, ஆனால் தேவன் எல்லோரையும் தேடி வருகிற தேவனாய் இருக்கிறார். ஏன்னா அவரே அவரோட வார்த்தையில இதெல்லாம் சொல்லியிருக்கிறார் சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப அதே லூக்கா 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல மீண்டுமா இன்னொரு ஓமையை சொல்லுகிறாரு. அதுதான் நமக்கு தெரியும், 2 குமாரர்கள் இருக்கிற அந்த ஓமை சொல்லப்படுகிறது. அப்ப அதுல ஒரு குமாரன் அவருடைய தந்தையிடம் இருந்து அவர் சொத்துக்களை வாங்கி கொண்டு அதை செலவு செய்வதற்காக அவருடைய வழியில் சென்று விடுகிறார். அப்ப திரும்ப மனம் திரும்பி அவர் எப்படி வருகிறார்? வரும்பொழுது
இந்த பிதா எப்படி போய் அவரை வந்துட்டு மீண்டுமாய் சேர்த்து கொள்ள ஆசையா இருக்கிறாருன்றது தேவனை குறித்த விஷயங்கள். மீண்டுமாய் மனம் திரும்பி வரும் பொழுது தேவன் எப்படி அணைத்துக் கொள்கிறவராய் இருக்கிறார், அதை குறித்த சந்தோஷம் அவருக்குள்ள இருக்குது அப்படின்ற அந்த முதலாவது இந்த காரியத்தை குறித்து தான் அவருடைய ஆட்டு குட்டிகளுக்கு அவர் வந்துட்டு உணவாக கொடுக்கிறாருன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ இந்த விஷயங்களை கொண்டு உபதேசிக்கும் பொழுது ஆட்டுக்குட்டிகள் சரியான நிலையில் வளரக்கூடியதா இருக்கும். ஏன்னா சிறுமைப்பட்டவர்களுக்கு தான் சுவிசேஷத்தை முதலாவது அறிவிக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். ரெண்டாவதா இன்னும் அநேக வசனங்கள் இருக்கு, ஆனா நம்ம ரெண்டாவது நிலைமைக்கு போகும், ஏன்னா நமக்கு நேரம் கம்மியா இருக்கு. ரெண்டாவது நிலையில என் ஆடுகளை மேய்ப்பாயாக, இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கும் காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும். இப்ப அவருடைய போதனை ரெண்டாவது லெவலுக்கு போகும். அப்போ ஏற்கனவே விசுவாசித்து வந்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற விஷயங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கலாம். யோவான் 3ஆம் அதிகாரம் வசனம் 1-3 வரை. யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு எனப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்தில் இருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமேன். ஆமேன். இப்ப இது ஒரு ஃபவுண்டேஷன் இல்லைங்களா? அப்போ மீண்டும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். ரெண்டாவது நிலையில இருக்கிற நிக்கோதேமு, அவர் வந்துட்டு ஒரு பரிசேயன் தான், வேதத்தை படித்தவர் தான், அதை வந்துட்டு ஆராய்ந்து அவர் வந்துட்டு அங்க இருக்கிற ராபின்னு சொல்லப்படுகிற அவரும் வந்துட்டு ஒரு போதகராக இருக்கிறார். அப்போ தேவன் மேல ஏற்பட்ட ஒரு ஈர்ப்புனால அவர்கிட்ட ரகசியமாய் வந்து அவர் தெரிந்துக்கணுன்ற ஆவலோட வந்து இந்த கேள்வியை கேட்கிறார். அப்போ அவருக்கு சொல்லும் விதமாக தான் இந்த மறுபடியும் பிறவாவிட்டால்னு அவருக்கு தேவையான விஷயத்த சொல்லுகிறார். ஏன்னா அநேக பேர் நிக்கோதேமு வருவதற்கு முன்பாகவே ஞானஸ்தானத்தை பெற்றுக் கொள்கிறாங்க. ஆட்டுக்குட்டிகளா இருக்கும் பொழுது அவங்க வந்துட்டு இந்த மாதிரியான கேள்விகளை கேட்பதில்லை. ஆனா வேதத்தை கொஞ்சம் தெரிந்தவரா இருக்கிறவர் தான் அவர்கிட்ட நெருங்கி வரும் பொழுது இந்த கேள்விக்கான பதில் தேவன் வந்துட்டு அவருக்கு கொடுக்குறாருன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். மறுபடியும் பிறவாவிட்டால்னு அப்புறம் மீண்டும் அவர் கேள்வி கேட்பாரு, அதற்கான பதில்களை நம்ம வந்துட்டு பார்க்க முடியும். தேவன் குறித்த அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வது எப்படின்ற விஷயங்கள் எல்லாம் நிக்கோதேமுக்கு அங்க சொல்லிக் கொடுக்குறான்னு சொல்லி பார்க்கணும். இது அவருடைய 2ஆம் கட்ட போதனையா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். அதே போல வாசிக்கலாம் யோவான் 10ஆம் அதிகாரம் வசனம் 9-12 வரை. நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். மேய்ப்பனா இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தமல்லாதவனுமான கூலியால் ஓனாய் வருவதைக் கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அப்பொழுது ஓனாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். ஆமேன். ஆமீன். இது 2ஆம் கட்ட போதனையா இருக்கு பாருங்க. அவர் நானே வாசல், நானே வழி அப்படின்னு தன்னை குறித்து ஆன அந்த ரெவலேஷன்ஸை கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்க ஆரம்பிக்கிறார். ஒருவன் என் வழியாய் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். ரட்சிப்பை குறித்த காரியங்களை அவர் சொல்லுகிறார். என் மூலமா மட்டுமே தான் நீங்க பிதா கிட்ட வர முடியும் என்று சொல்லி அவர் வந்துட்டு அந்த விஷயங்கள் சம்பந்தமாக சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அதே போல திருடன் பத்தியும் கொள்ளையிடுகிறவனை பத்தியும் அழிக்க வருகிற அந்த பிசாசின் செயல்களை பத்தியும் இப்போ சொல்லிக் கொடுக்குறாருன்னு சொல்லி அடுத்த கட்டத்துல பார்க்கிறோம். அப்போ அவருடைய சீஷர்கள் ரெண்டையும் பிரித்து பார்க்க முடிகிற பிள்ளைகளாக இருக்கணும்னு தெரிந்து அந்த தேவையான அந்த ஷெப்பர்ட், அதான் கைடன்ஸ் இல்லைங்களா, அவர் டைரக்ஷன் கொடுக்குறாரு இந்த இடத்துல. ஸோ ஷெப்பர்ட் மை ஷீப் அப்படின்ற இந்த கட்டத்துல தேவன் வந்துட்டு அவர்களுக்கான திசையை காண்பிக்கிறான்னு சொல்லி பார்க்கணும். 10ஆம் வசனத்துல திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். அவன் வந்துட்டு எப்பொழுதுமே அழிக்க மட்டும்தான் வரான். அவனுடைய காரியங்களை பின்பற்றினா அது அழிவுக்கு மட்டும்தான் நம்ம உங்களை இட்டு செல்லும்ன்ற அந்த உண்மையை சொல்லி கொடுக்குறாரு. நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணம் அடையவும் வந்தேன். நானே அந்த மேய்ப்பனாய் இருக்கிறேன். அப்போ நானே நல்ல மேய்ப்பன், உங்களுக்காக என்னுடைய உயிரை கொடுக்க கூட தயங்காத அந்த நல்ல மேய்ப்பனாய் நான் மட்டுமே இருக்கிறேன். அப்போ வேற யாராவது இருந்தால் ஓனாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறவனாய் தான் இருக்கிறான். ஆனா நான் வந்துட்டு உங்களுக்காக என் ஜீவனையும் கொடுக்க தயாரா இருக்கிற நல்ல மேய்ப்பன் அப்படின்ற இந்த போதகத்தெல்லாம் இந்த அவருடைய சீஷர்களா ஆன அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் சொல்லிக் கொடுக்கிறாருன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். வாசிக்கலாம் மத்தேயு 23ஆம் அதிகாரம் வசனம் 1-3 வரை.
அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலா இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஆமென். ஆமென். இது கொஞ்சம் கடினமான ஒரு உபதேசமா கொஞ்சம் கொஞ்சமா போகிறத நம்ம பார்க்க முடியும். அப்ப பேதுருவை பார்த்து, ஒரு மனுஷனை பார்த்து, பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலா இருக்கிறாய்ன்னு சொல்லும் பொழுது, ஒரு மனிதனுக்கு பின்பாக வேலை செய்கிற சாத்தானை குறித்து அவர் சொல்லுகிறத முதல் முறையா நம்ம கேட்க முடியும். அப்ப தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறது தான் தேவனுடைய காரியத்திற்கு ஏற்றதா இருக்கிறது. மனுஷருக்கு ஏற்ற காரியங்களை சிந்திக்கிறது சாத்தானுடைய செயல்களா இருக்குதுன்னு கொஞ்சம் கொஞ்சமா பிரித்து பார்க்கிற அந்த உபதேசங்களுக்குள்ள கொண்டு செல்லுகிறத பார்க்க முடியும். அப்போது என்னை ஒருவன் பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அப்போ இதற்கு முன்பாக சொல்லாத இந்த வசனங்கள் தேவன் அப்ப பின்பற்றணும்னு விரும்பப்பட்டு நீங்க வந்திருக்கும் பட்சத்துல நீங்கள் தன்னைத்தானே வெறுக்க வேண்டும். அப்போ தன்னைத்தானே நேசிக்கிறவர்கள் என்னுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற முடியாது அப்படின்ற இந்த உண்மைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அவர் சொல்லுவார்னு சொல்லி பார்ப்போம். அதே போல இந்த வசனங்களை நீங்க தொடர்ந்து வாசிச்சு பாத்தீங்கன்னா, தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். அப்படிப்பட்ட இந்த வசனங்கள் எல்லாம் தொடர்ந்து அவர் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. என் நிமித்தமாக தன் ஜீவையை இழந்து போகிறவனும் அதை கண்டடைவான் அப்படின்ற அந்த போதனைகள் எல்லாம் சொல்லப்பட்டு வந்துட்டே இருக்கும். வாசிக்கலாம். மத்தேயு 23 வசனம் 1-3 வரை. பின்பு இயேசு ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் நோக்கி, வேதபாரகரும் பரிசேயரும் மோசேயினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள். ஆகையால் நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள். அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள். ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். ஆமென். ஆமென். இப்போ அவர் கள்ள தீர்க்கதரிசிகளை பத்தி சொல்லிக் கொடுக்குறாரு இல்லைங்களா? அப்போ தவறான போதனைகளோ இல்ல போதனைகளை சொல்லுகிறவர்கள் அதை செய்யாத இருக்கிற போதனைகளை பிரித்து பார்க்கிற அந்த விஷயங்களை சொல்லிக் கொடுக்குறான்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப வேதபாரகர்கள் பரிசேயர்கள் மோசேயினுடைய ஆசனத்தில் உட்காருகிறார்கள். அதாவது நியாய தீர்ப்பு கொடுக்குற மாதிரியான ஒரு ஆசனத்தில் அவர் உட்கார்ந்து அவர்கள் எல்லாரையும் நியாயம் தீர்க்க முயற்சி செய்யறாங்க. ஆனால் அவர்கள் சொல்லுவதை நீங்கள் கை கொள்ளலாம், ஏன்னா அதெல்லாம் வேத வசனங்களை கொண்டு இருக்கு. ஆனா அவர் சொல்லுகிறபடி அவர்கள் செய்வதில்லையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மத்தேயு 23 ஃபுல்லாவே வேதபாரகர்களும் பரிசேயர்களையும் குறிப்பா 11 வசனத்துல நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, வேதபாரகர்களையும் பரிசேயர்களையும் நோக்கி அவர் அநேக காரியங்களை சொல்லுவாரு. அவங்கள திரும்பி அவர் சொல்லும் பொழுது, உங்களில் பெரியவனாய் இருக்க விரும்புகிறவன் உங்களில் ஊழியக்காரனாய் இருக்க கடவன், அப்படிப்பட்ட உபதேசங்கள் தான் சொல்லப்படும். அதே போல இன்னும் அவர்களுக்கு கேட்க கடினமா இருக்கும்படியாக மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ அப்படின்ற வசனங்கள் தொடர்ந்து பாத்தீங்கன்னா, மாயக்காரரே வேதபாரகரே பரிசேயரே நீங்க எல்லாரும் குருடராய் வழிகாட்டிகளே, நீங்கள் குருடாய் இருக்கிறீங்க அப்படின்றதும், மதிகேடரே குருடரே எது முக்கியம் அப்படின்னு அவங்களுக்கு தொடர்ந்து அந்த மாதிரியான உபதேசங்களை அவர் சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்கிறதற்கு எஸ்பெஷலி பரிசேயர்களுக்கும் சதுசேயர்களுக்கும் ரொம்ப கடினமா இருக்கும். கேட்கிற மற்றவர்களுக்கு கூட இத்தனை நாள் அவங்க எந்த பரிசேயர்கள் சதுசேயர்களால நிந்திக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த மாதிரி தேவன் சொல்றதை குறித்து அவங்க கேட்கும் பொழுது முதலாவது அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுத்த போல இருக்கும். ஏன்னா அதை பிரித்து காமிக்கிறாரு. எது நல்ல போதனையா இருக்கு, எது கள்ள போதகமா இருக்குன்ற விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறாரு. இதுதான் அவர் கட்டுண்டவர்களுக்கு கட்ட அவிழ்த்தலை கூறுகிறான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இவர்கள்லாம் அவர்களுடைய அந்த பழைய ஏற்பாட்டின் நியமங்களால சிறைப்பட்டு இருந்தவங்களுக்கு அவர் எப்படி விடுதலையை கொடுக்கிறார் அவர் போதனைகள் மூலமா அப்படின்னு சொல்லி நம்ம இந்த 2வது நிலையை பார்த்திருக்கிறோம். இப்போ 3வதாக அந்த முதிர்ந்த ஆடுகள்னு சொல்லப்படுகிற மெச்சூர்ட் டிசைபிள்ஷிப், அவர்களுக்கு ஏற்ற விஷயங்களை குறித்து, அதாவது ஜூப்ளி ஆண்டை குறித்தும் அவருடைய உடன்படிக்கையின் நிறைவேற்றம் எப்படி இருக்கும்ன்றது குறித்தும் ராஜ்யத்துடைய மர்மங்களை குறித்தும் அவர் பேசுகிறார். அது இன்னும் இப்ப கேட்டதை விட இன்னும் கடினமானதாக அவர்களுக்கு இருக்கலாம். ஆனா மெச்சூர்டா இருக்க டிசைபிள்ஸுக்கு அது புரிகிறதா இருக்கு. வாசிக்கலாம். யோவான் 6 வசனம் 48-51 வரை. ஜீவ அப்பம் நானே. உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்திருந்து மரித்தார்கள். இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். ஆமேன். ஆமேன். அப்ப இத அன்னைக்கு காலத்துல கேட்டுக்கொண்டு இருந்தவங்களே இடர்கள் அடைஞ்சாங்க இல்லைங்களா?
இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமேன்னு சொன்ன மாத்திரத்திலேயே அநேக பேர் அங்க இடர் அடைஞ்சாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். ஏன்னா 52வது வசனத்துல, அப்போது யூதர்கள் இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள் அப்படின்னு சொல்லி இருக்கும் இல்லைங்களா? அப்போ போக போக அவருடைய போதனைகள் கஷ்டமா இருக்கு. ஏன்னா இது குறிப்பிட்ட மக்களுக்காக மட்டும் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். 53ஆம் வசனத்தை அவர் திரும்பவும் சொல்லுவாரு, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. அப்ப தொடர்ந்து நம்ம அந்த வசனங்களை வாசித்து பார்க்கும்பொழுது, வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவேன்னு 58வது அதிகார வசனத்தை சொல்லுவாரு. இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல அல்ல, அவர்கள் மரித்தார்களே, இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் அப்படின்னு சொல்லப்படுவாரு. அப்ப இதெல்லாம் கேட்கும் பொழுது, இந்த உபதேசத்தை கேட்கும்போது அநேகர் இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்று 60வது வசனத்தை சொல்வதை நம்ம கேட்க முடியும். அப்போ இது அடுத்த 3வது கட்ட நிலைக்கு போயிடுச்சு. அப்போ அநேக பேர் அவரை விட்டு பிரிந்து போயிடுவாங்க. இந்த உபதேசம் அவங்களால ஏற்றுக்கொள்ளவே முடியாத உபதேசமா இருக்கும். அப்படி பட்சத்துல அப்ப மீதியா இருப்பாங்க இல்லைங்களா? அப்போ 63ஆம் வசனத்துல, அதே அதிகாரம் யோவான் 6ல 63ஆம் வசனத்துல, ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டாரு. அப்ப இதுக்கான விளக்கத்தை கொடுக்கும்போது கேட்கறதுக்கு அவங்க இல்லை, ஏன்னா அவங்க எல்லாம் கிளம்பிட்டாங்க இல்லைங்களா? அப்போ அவருடைய சீஷர்கள் கிட்டே நீங்களும் கிளம்ப மனதா இருக்கிறீர்களோ அப்படின்னு அவர் கேட்பாரு. இல்ல, அவங்களுடைய பதில் ஜீவ வார்த்தை நீங்கள் தானே, உங்களை விட்டு நாங்க எங்க செல்வோம் அப்படின்ற வசனங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கோம். அப்ப அந்த மீதமானவர்கள் இருக்கிறார்கள் இல்லைங்களா, இந்த வசனத்தை கேட்டும் அவரோடு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த 3ஆம் கட்ட அந்த மெச்சூர் டிசைபிள்ஸுக்கு இருக்க அந்த 3ஆம் கட்டத்திற்கு அவர் கொண்டு போய் அவரோட போதனைகள் சேர்கிறதா இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ நமக்கு தெரியும் இன்னைக்கு இது நமக்கு கடினமான ஒரு வசனமா இருக்கானா? நமக்கு கடினமான வசனமா இது இல்லை இல்லைங்களா? ஏன்னா நம்ம எல்லாருமே அந்த மெச்சூர் டிசைபிள்ஷிப்ன்ற அந்த 3ஆம் கட்டத்தில் இருக்கும் பொழுது அவருடைய மாம்சத்தை நம்ம எப்படி புசிக்க முடியும், அவருடைய ரத்தத்துல எப்படி நம்ம பானம் பண்ண முடியும் என்றதை நம்ம நமக்கு இன்னைக்கு அறிந்தவர்களா நம்ம இருக்கணும். அப்ப மத்தேயு 26 வசனத்துல, அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது அப்படின்னு அவர் சொல்றாருன்னு சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா? அப்போ அவர் அப்பத்தை பிட்டு இது என்னோட சரீரம் சொல்லி கொடுக்க. அப்ப நமக்கு தெரியும் யோவான் 1:14 வசனத்திலிருந்து அந்த வார்த்தை மாம்சமாகி அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் இல்லைங்களா? அப்போ அவருடைய மாம்சம்ன்றது அவருடைய அந்த வார்த்தை, தேவனுடைய வார்த்தை தான் மாம்சமாகினான்னு சொல்லி நமக்கு இன்னைக்கு தெரியும். அப்ப நாம இடர்கள் அடைய மாட்டோம் இல்லைங்களா? அதே போல அவர் கூட இருந்த அப்போஸ்தலர்கள் அன்னைக்கு இடர்கள் அடையல, ஏன்னா அவர்களது புரிந்தவர்கள் இருந்தார்கள். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்ற அந்த வசனத்தை கொண்டு அவருடைய வாசனங்கள் தான், அவருடைய வார்த்தை தான் மாம்சமானது, அந்த மாம்சத்தை தான் நமக்கு புசிக்க அவர் கொடுக்கிறார்ன்ற அந்த உண்மையை அறிந்த பிள்ளைகளை நாம இருக்கிறோம். அதே போல மத்தேயு 26ஆம் அதிகாரம் அதே அதிகாரத்துல 27-28 வசனத்துல, பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கை கூடிய என்னுடைய ரத்தமா இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா? அப்ப இந்த ரத்தம் என்னப்பட்ட ரத்தமா இருக்குது, அவருடைய புதிய உடன்படிக்கையின் அடையாளமா தான் இது இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். அப்போ இந்த மாதிரியான ரெவலேஷன்ஸை அவர் மெச்சூர் டிசைபிள்ஸுக்கு தான் கொடுத்து கொண்டு வராருன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ வாசிக்கலாம் மத்தேயு 13ஆம் அதிகாரம் வசனம் 10-13 வரை. அப்பொழுது சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, ஏன் அவர்களோட உவமைகளாக பேசுகிறீர் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்து கொள்ளப்படும். அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடியினால் நான் உவமைகளாக அவர்களோட பேசுகிறேன். ஆமேன், ஆமேன். அப்ப இந்த 3ஆம் கட்டத்துல நிறைய பேரு அவரை விசுவாசிச்சு அவருடைய பால் உணவை எடுத்துக்கொண்டு
ஞானஸ்தானத்தை கூட பெற்றுக்கொண்டு அவரை பின்பற்றி வருகிறாங்க. அதற்கப்புறம் அவருடைய பல கட்டுகள் இருந்தும் பொய்யான போதனைகள் இருந்தும் அவர் வந்துட்டு விடுதலையை கொடுக்கிறார். அந்த விடுதலையை அடைந்தவர்களா இருக்கிறாங்க. 3ஆம் கட்டத்துலதான் அவங்க வந்துட்டு மெச்சூர் ஆகி தேவையான அந்த திட உணவை சாப்பிடக்கூடிய அந்த சீஷர்களாக இருக்கிறாங்களா இல்லையான்றத தீர்மானிக்கிற அந்த இடமா இருக்கு. அப்ப இங்க வந்துதான் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறாங்க. அப்போ ஊமைகளை பேசும் பொழுது ஒரு சாராருக்கு ஊமைகள் புரியுது, ஒரு சாராருக்கு ஊமைகள் புரியல. அவர் எதை சொல்றாருன்றதை குறித்து அவங்களுக்கு திருப்பி விளக்கம் கேட்க மனதில்லாதவர்களா இருக்கிறாங்க. ஆனா அப்போஸ்தலர்கள் அவர்கிட்ட போய் ஊமைகளுக்கான விளக்கத்தை கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவர்களுக்கு ஊமைகளுக்கான அந்த விளக்கத்தை அவர் கொடுக்கிறாருன்னு சொல்லி பார்க்கிறோம். அதே போல சில விஷயங்களை அவர் மீதமாகவும் வைக்கிறான்னு சொல்லி பார்க்க முடியும். அந்த யோவான் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கிறது, அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள்னு அவருடைய சீஷர்களுக்கே அவர் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அப்போ பரிசுத்த ஆவியானவர் வந்த பிறகு சொல்ல வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. அது அவர் மாம்சமாக இருக்கும்பொழுது சொல்லாமல் ஆவியானவரை வந்த பிறகு அவர்கள் பெற்றுக்கொண்ட பிறகு சொல்றதற்கு அவர்கள் வந்துட்டு அவர் அதற்கான அந்த காரியங்களை செய்து வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். வாசிக்கலாம். யோவான் 17ஆம் அதிகாரம் வசனம் 3-6 வரை. ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியை செய்து முடித்தேன். பிதாவே, உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினால் இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும். நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடையவர்களா இருந்தார்கள். அவர்களை எனக்கு தந்தீர். அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். ஆமேன். ஆமேன். அப்போ கடைசியா தேவன் முடிக்கும் பொழுது முக்கியமான வசனத்தை சொல்றார் பாருங்களேன். ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். இதை கடைசி கட்டத்துல சொல்லுகிறார். அப்போ இதை முதலாவது எடுத்து நம்ம படித்தாலும் சரி, அவர் கூடவே பிரயாணித்து 3ஆம் நிலையை அடைந்த அந்த மெச்சூர்டு டிசைபிள்ஸ் இல்லைங்களா, அந்த முதிர்ந்த அந்த சீஷர்களுக்கு தான் அந்த ஒன்றான மெய் தேவன் யாரு, அவர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்து யாரு, இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த உறவு என்ன அப்படின்றத அறிந்து கொள்ள முடியும். அவரை முழுமையாக அறிந்து கொண்டவர்களுக்கு மாத்திரமே நித்திய ஜீவன். அந்த 3ஆவது ஸ்டெப் வரைக்கும் வந்து அவர்கிட்ட நிலைத்து இருக்கிறவங்க, அவருடைய உபதேசம் கடினமாய் இருந்தாலும் கூட அந்த உபதேசத்தைக்கான அந்த அந்த விளக்கங்களை தேவன் சரியான நேரத்தில் கொடுப்பாருன்னு அவர் மேல் விசுவாசம் வைத்து கூட இருந்திருக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு தான் சொல்றாரு. அவங்களுக்காகத்தான் நான் உங்களை பூமியில் மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன்னு சொல்றாரு. ஏன்னா எல்லா உண்மைகளையும் அவர் சொல்லி முடிக்கிறாரு, உபதேசங்களை சொல்லி முடிக்கிறாரு. அப்போ நீர் உலகத்தில் தேர்ந்தெடுத்த எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அப்போ அவருக்கு தெரியும், அநேகருக்கு அவர் போதித்தாலும் கூட வெறும் சிலர் தான் அதை கேட்டு கடைசி வரை நிலைத்திருப்பாங்க. அவர்கள் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களா இருக்கிறாங்க. அவர்களுக்கு தான் தேவன் தன்னுடைய நாமத்தை வெளிப்படுத்துகிறார் அநேக போதனை வசனங்களை கொண்டு. அப்போ தேவையானதை மாத்திரம் பெற்றுக்கொண்டு அவரை விட்டு விலகினவர்கள் அநேகர் உண்டு. பல கட்டுகளிலிருந்து விலகி போனவர்கள் அநேகர் உண்டு. இன்னைக்கு சுவிசேஷத்தை நாம அறிவிக்கும் போதும் கூட எதெல்லாம் கேட்க நல்லா இருக்குதோ அதை மட்டும் கேட்டுக்கொண்டு அதுக்கப்புறம் கேட்க கடினமாகிற வசனங்களை பேசும் பொழுது பிரிந்து போகிறவர்கள் உண்டு. அப்போ பிரேயர் மூலயமா விடுதலை பெற்றுக்கொண்டவர்கள் பிரேயர் விழுந்து விடுதலை பெற்றுக்கொண்ட உடனே விலகி போகிறது உண்டு. இது தேவனுக்கே நடந்திருக்குன்னு சொல்லி பார்க்கணும். அப்ப அவர் சொல்றாரு, உலகத்தில் தேர்ந்தெடுத்து எனக்காக தந்த மனுஷர் உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்துகிறார். அந்த மீதமா இருக்கிறவர்களுக்கு தான் முழுமையான போதனையும் அந்த நித்திய ஜீவனும் காத்திருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கணும். அப்போ ஒரே ஒரு முறை நம்ம மீண்டுமா நம்ம ஆரம்பத்துல யோசிச்சு பார்த்தா அந்த கொஸ்டின்ஸ், நான் எப்படி போதிக்கிறது, நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்ற கொஸ்டின்ஸ் இந்த வசனங்கள் எல்லாம் பார்த்த பிறகு மீண்டுமாய் நம்ம ஒரு முறை அதை வந்து பார்க்கலாம். தேவன் ஏசாயா 61ஆம் அதிகாரத்துல சொன்ன தீர்க்க தரிசனத்தின் படி அவருடைய வேலையை செய்த வந்து அவருடைய வசனங்களை அவர் கொண்டு அநேக போதனைகளை கொடுத்து அவர் அந்த வாழ்க்கையை வாழ்ந்து நமக்கு முன்பாக காண்பித்திருக்கிறார். அதை உறுதிப்படுத்துவதற்காக இறந்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்து
அது வந்துட்டு அவர் தேவனிடமிருந்து வந்த ஒரே குமாரன் என்பதை நமக்கு நிரூபித்து காண்பித்திருக்கிறார். அதை போல அடுத்த கட்டத்துல அத பேதுரு கிட்ட கொடுத்து இத 3 விஷயங்களையும் நீ செய் அப்படின்னு சொல்லி அவர் உயிர் தெழுந்தது பிறகு அவருக்கு கொடுக்கிற காரியமா நம்ம வந்துட்டு யோவான்ல படிச்சோம். அப்போ மத்தேயு, மார்க்கு, லூக்குல நம்ம எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட கடமை இந்த யோவான்ல மட்டும் விசேஷமாய் பேதுரு மூலமாக ஒரு ரிலே ரேஸ போல ஒரு மூலயமா இன்னொருத்தருக்கு தான் சுவிசேஷம் அப்படிப்பட்ட விதத்துல தான் பரவணும்ன்ற அந்த உண்மையையும் அது 3 ஸ்டெப்ல எப்படி வந்துட்டு அவர் ஏற்கனவே செய்து காண்பித்திருக்கிறார் அதன்படியே நீ செய்வாயாகன்னு சொல்லுகிற அந்த விளக்கத்தையும் அவர் வந்துட்டு நமக்கு கொடுக்கிறார். அப்ப நம்ம முதலாவது கேள்வி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, நான் என்ன செய்ய வேண்டும், எப்படி போதிக்கிறது? அப்ப அநேக தேவனுடைய கட்டளைகளை நம்ம பார்த்துருக்கணும். எப்படிப்பட்ட 3 ஸ்டெப்ஸ் இருக்கு, அந்த 3 ஸ்டெப்ஸ்லயும் தேவனுடைய போதனைகள் எப்படிப்பட்டதா இருக்கு. முக்கியமா அதை நம்ம ஏற்கனவே சொன்னதை போல அந்த மத்தேயு 5, 6, 7 இதை படித்து பார்க்கும்பொழுது எப்படிப்பட்ட போதனைகளை இயேசு கிறிஸ்து அவருடைய சொந்த வாயாக கொடுத்திருக்கிறார்ன்ற அந்த வசனங்களை நம்ம படித்து பார்க்கும்போது நமக்கு தெரியும். 2வது, எங்கு சென்று போதனையை கேட்பது? என் வீட்டுக்கு பக்கத்திலேயா, நான் எங்க போய் தேடுறது அப்படின்ற கேள்விகளுக்கு யோவான் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல தேவன் சொல்லுகிறார், தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் அப்படின்ற அந்த உண்மையை நமக்கு சொல்லுகிறார் இல்லைங்களா. அப்போ ஆவியோடும் உண்மையோடும் தெரிந்து கொள்ள வேண்டும். தேவன் ஆவியாய் இருக்கும் பட்சத்துல எங்கும் நிறைந்தவராய் இருக்கிறார், நமக்குள்ளே தான் அவர் வாசம் செய்கிறார்ன்றதை புரிந்து கொள்ளும் பொழுது எங்கேயும் நம்ம புறப்பட்டு போய் போதனைகளை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் நமக்குள்ள இருக்கிறார்ன்றதை தெரிந்து கொண்டு எப்படி அவரை தொழுது கொள்ள வேண்டுமோ ஆவியோடும் உண்மையோடும் அப்படிப்பட்ட விஷயத்துலதான் நாம இன்ட்ரெஸ்டடா இருக்கணும். இது ஆவிக்குரிய உண்மைகளை நம்ம தெரிந்து கொள்வதற்காக முயற்சி செய்யணும், நம்ம மாம்சத்துக்குரிய விஷயத்திற்காக அல்ல. அப்ப யோவான் 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனத்துல சொல்லுகிறார், ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது அப்படின்னு சொல்லுகிறார் இல்லைங்களா. அப்போ ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும், அவரை தேட வேண்டும்னா அவர் சொல்லுகிற வசனங்கள் தான் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறதுன்ற விஷயத்தையும் அவரே சொல்லி கொடுத்துட்டார். அப்போ அவருடைய வசனங்களை படிப்பது மூலமாக தான் அவருடைய போதனைகளை நாம நல்ல போதனைகளை நம்ம கேட்க முடியும். இது மனிதர்களிடத்திலிருந்து வருகிற ஒரு போதனை அல்ல. தேவனுடைய போதனையை விரும்புகிறவர்கள் வசனத்தை படித்துதான் அவருடைய போதனைகள் என்னவென்று நம்ம தெரிந்து கொள்ளணும். அப்ப இடம் முக்கியம் இல்ல, உண்மைதான் முக்கியம். அது ஆவியும் உண்மையும் இருக்கணும்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அடுத்ததான் நம்ம பார்த்தோம், இறையியல் படிக்க வேண்டுமா? அப்ப எப்படி நான் வந்துட்டு தியாலஜி படிக்கணுமா, எங்க போய் படிக்கிறதுன்ற அநேக குழப்பங்கள் நமக்குள்ள இருக்கு. அப்போ உலகத்துல இருக்கிற தியாலஜி ஸ்டடிஸ் எப்படி இருக்குன்னு தேவனே அவருடைய வார்த்தையால் கொண்டு சொல்லியிருக்கிறாரு பார்ப்போம். யோவான் 7ஆம் அதிகாரம் வசனம் 15 18 வரை வாசித்து பார்த்தீங்கன்னா, அப்பொழுது யூதர்கள் இவர் கல்லாதவராய் இருந்தும் வேத எழுத்துக்களை எப்படி அறிந்திருக்கிறார் என்று ஆச்சரியப்பட்டார்கள், படிக்காதவங்களா இருந்தும் கூட. அப்ப இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என் உபதேசம் என்னுடையதாய் இராமல் என்னை அனுப்பினருடையதாய் இருக்கிறது, அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ நான் சுயமாய் பேசுகிறனோ என்று அறிந்து கொள்வான். சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான், தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மையுள்ளவனாய் இருக்கிறான், அவனிடத்தில் அநீதி இல்லை. அப்ப நமக்கு தேவன் கத்துக் கொடுக்கிறார் பாருங்க இந்த இடத்துல, அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ அந்த உபதேசம் தான் சரியான தேவனால் உண்டாயிருக்கிற உபதேசமாய் இருக்கிறது. சுயமாய் பேசுகிறவன் யாருன்றதை நம்ம அறிந்து கொள்ள முடியும். அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான்னா சுய மகிமையை தேடுகிறவனா இருப்பான். அப்ப உலகத்துல ரெவரண்ட்னு அவங்களுக்கு முன்னாடி அவங்களுடைய பேருக்கு முன்னாடி போட்டுக்கொள்கிறவர்கள், பயபக்திக்குரியவர்கள்னு அவங்களையே அவங்க போட்டுக்கொள்கிறவர்கள் சுய மகிமையை தேடுகிறவர்களா இருக்கிறாங்க. அப்ப பாஸ்டர்னு போட்டுக்கிறவர்கள் சுய மகிமையை தேடுகிறவர்களா இருக்கிறாங்க. எந்தெந்த டைட்டில் எல்லாம் போட்டுக்கிறாங்களோ, எந்தெந்த பிரீஸ்ட் எந்த மாதிரியான டைட்டில்களை போட்டிருக்கிறாங்களோ அது எல்லாமே சுய மகிமையை தேடுகிறவர்களா இருக்கிறாங்க. அந்த இடத்துல நாம போய் படிக்க முடியுமா? படிக்க முடியாது. ஏன்னா அவர்கள் சுயமாய் பேசுகிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த வசனம் நமக்கு சொல்லுது இல்லைங்களா. சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான், தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மை உள்ளவனாய் இருக்கிறான், அவனிடத்தில் தான் அநீதி இல்லை அப்படி இந்த வசனம் நமக்கு சொல்லி கொடுக்குது. அதே போல மத்தேயு 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல அந்த சமயத்தில் இயேசு சொன்னது, பிதாவே, வானத்தும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உண்மை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்போ தியாலஜியை படிச்சுதான் தேவன் நமக்குள்ள வந்துட்டு
இந்த உண்மைகளை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குதா? அன்னைக்கு யாருமே படிக்காதவர்களை கொண்டுதானே தேவன், எழுத படிக்க தெரியாதவர்களை கொண்டுதானே தேவன் வந்துட்டு இந்த உபதேசங்களை வந்துட்டு அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சேர்ப்பதற்காக அவர் அப்போஸ்தலரை நியமித்திருக்கிறார். அப்படித்தானே நம்ம பார்த்திருக்கிறோம். அப்போ நமக்கான கேள்விக்கான பதில், நம்ம வந்து தியாலஜி போய் படிக்கணும்னா அது தியாலஜியை படிக்கிறதுக்கு பதிலாக நாம தேவனுடைய உதவியை கொண்டு வசனங்களை படிப்பதன் மூலமாகத்தான் நமக்கு தேவையான தியாலஜி நமக்கு நம்மளுடைய வசனங்கள்ல இருந்து நமக்கு கிடைக்கிறது. அப்போ தியாலஜின்றது ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. தியாலஜின்றது ஒரு உதவிக்காக இருக்கலாம். ஆனா தேவனுடைய கீழ்ப்படிதலும் நமக்கு இருக்கிற மன தாழ்மையும் தான், இது ரெண்டும் தான் நம்மளோட தேவனுடைய வசனங்களை படிக்கும் பொழுது நமக்கு அதை புரிய வைக்கிறதா இருக்கு. அப்ப அநேக முறையும் படிச்சுட்டேன் புரியலன்னு தானே நான் தியாலஜி படிக்க போறேன்னு சொன்னா, வசனத்தை நம்ம எப்பொழுதும் கீழ்ப்படிதலோடும் மனத்தாழ்மையோடும் அணுகும் பொழுது தேவன் அதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறவரே இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ மத்தேயு 15ஆம் அதிகாரம் வசனம் 6-9 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா, உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனைகளை அவமாக்கி வருகிறீர்கள், மாயக்காரரே, உங்களை குறித்து இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், இவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறதுன்னு சொல்றாரு. மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லியிருக்கிறான்னு சொல்றாரு. இது தேவன் மத்தேயுல சொல்லப்பட்ட வசனம். அப்போ எந்த இன்ஸ்டிடியூஷன், எந்த டாக்டரின், அப்போ அவர் சொல்றாரு மனுஷருடைய கற்பனைகளை தான் உபதேசிக்கிறாங்க, அப்ப இவர்கள் வீராய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள். அப்ப அநேக இடங்கள் அப்படிப்பட்டதா இருக்கு. அப்போ புத்தியுள்ள ஆராதனை எதுன்னு நமக்கு வசனங்கள் சொல்லப்பட்டு கொடுத்திருக்குது இல்லைங்களா? அப்ப அந்த புத்தியுள்ள ஆராதனை செய்கிற பிள்ளைகளா நம்ம இருக்கணும்ன்றதுதான் உண்மை. அப்போ வேறு ஆராதனைகள் செய்கிற இடமா இருந்தா நம்ம அதை அவாய்ட் பண்ணணும்னு சொல்லி வசனமே நமக்கு சொல்லிக் கொடுக்கறதா இருக்கிறத நம்ம பார்க்கணும். அப்ப யார் தான் சரியான விஷயத்த சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படின்ற கேள்விக்கு யோவான் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது தெரியும். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றலவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பிதா அனுப்ப போகிற பரிசுத்தவர் அனுப்பி இருக்கிற இன்னைக்கு நமக்குள்ள வாசமாய் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே அவர் தான் நம்ம தேற்றுகிறவராக இருக்கிறார். அவர் தான் நமக்கு எல்லாவற்றையும் போதிக்கிறவரா இருக்கிறான்னு சொல்லி நமக்கு சொல்ல முடியும். அப்போ போதிக்கிறவர் ஒருவர் தான், அது தேவனாகிய இயேசு கிறிஸ்துவே ஆவியானவரை நமக்குள்ள இருந்து நமக்கு போதிக்க முடியும். அதுதான் உண்மையான சத்திய போதனையா நமக்கு இருக்க முடியும். அப்போ எப்படி என்னுடைய வசனங்களை நான் வியாக்கியானம் பண்ணுவதுன்ற கேள்விக்கு லூக்கா 24ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவர்களை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அப்போ தேவன் வந்துட்டு போதிக்கிறார் பாருங்க, வியாக்கியானம் செய்யறாரு, எல்லாத்தையும் இணைத்து காண்பிக்கிறார். மோசே முதலே சகல தீர்க்கதரிசிகள் எழுதின வசனங்களிலும் அப்போ இன்று காலகட்டத்துல இயேசுவின் காலகட்டத்துல நடந்தவைகளும் அவரு எல்லாத்தையும் சேர்த்து வசனத்தை விவரிக்கிறதுன்ற அந்த முக்கியமான விஷயத்த அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அப்படிதான் தேவன் வசனங்களை வியாக்கியானம் செய்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்போ வார்த்தைக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பு, தேவனுடைய வசனங்களில் இருக்கிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் முக்கியமா இருக்கு. வசனங்களே நமக்கு சொல்லிக் கொடுக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்மளுடைய கேள்விகளுக்கான பதில் எல்லாத்தையுமே தேவன் வெறும் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானை படித்து மட்டுமே நம்ம தெரிந்து கொள்ள முடியும். ஏன்னா இன்னைக்கு நம்ம வாசித்த வசனங்கள் எல்லாமே மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் வசனங்கள் மட்டும்தான். ஒரே ஒரு ஏசாயா வசனம் வாசித்தோம், அது தீர்க்க தரிசன வசனம், அது நிறைவேறுதல் நம்ம பார்த்தோம். மற்றபடி இன்னைக்கு கேள்விகள் எப்படிப்பட்ட சுவிசேஷ அறிவிப்புக்காக தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார், அதன் படிகளை அவரே நிறைவேற்றிருக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த 3 ஸ்டெப்பையும் இயேசு கிறிஸ்து சொல்லி நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அப்ப நம்ம கேள்விகளும் முதலாவது நமக்கு புறப்பட்டு போய் நம்ம சுவிசேஷம் அறிவிக்கணும்னா நான் எப்படி செய்ய முடியும்ன்ற கேள்விகள் எல்லாத்துக்குமே மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானிலிருந்தே நம்ம வந்துட்டு இன்னைக்கு ஆன்சரை பார்த்துருக்கிறோம். அதற்காக நம்ம தேவனை நன்றி சொல்லி நம்ம ஒரு பிரேயரோட கூட இன்னைக்கான படிப்பினையை முடிக்கணும். எங்கள் அப்பா பிதாவே, எங்கள் அன்பான தேவனே, எங்கள் கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவே, நமக்கு கோடான கோடி சோஸ்திரங்களும் நன்றிகளும் செலுத்துகிறோம்ப்பா. அப்பா நீ நல்லவர், வல்லவர், கிருபை உள்ளவராப்பா. போதும் எங்களோட இருந்து எங்கள் காரியங்களை பொறுப்பேற்றுக் கொள்கிற தேவனே, உமக்கு சோஸ்திரமும் நன்றியும் செலுத்துகிறோம். என்னை பின்பற்று என்று நீர் எங்களை அழைத்திருக்கிறீங்க அப்பா. நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய சீடனாய் இருப்பதை எங்கள் இருதயத்திலே
உறுதியாக நிலைநிறுத்தும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய சிந்தனைகளும் உம்முடைய வார்த்தையில் நிலைந்து இருக்கும்படியாக நீங்க செய்யுங்க கர்த்தாவே. நாங்கள் வசனங்களை கேட்பவர்களாக மட்டுமல்ல, உம்முடைய செய்கிறவர்களாகவும் இருக்கிறதற்கு எங்களை நீ நாள்தோறும் வழிநடத்தும்படியாக நாங்கள் கேட்கிறோம் பிதாவே. எங்கள் சித்தத்தை அல்ல, உம்முடைய சித்தத்தையே செய்ய எங்கள் ஆவியை நீர் அனுதினமும் வழிபயன்படுத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உமது கட்டளைகளில் நாங்கள் நிலைத்திருக்கிற இந்த கிருபையை எங்களுக்கு தாங்க. ஆவியானவரை கொண்டு ஏசப்பா எங்களுக்கு நீர் அனுதினமும் போதித்து வருகிறீங்க. நீரே போதிக்கிறவராக இருக்கிறீர்கள், நீங்களே வழிநடத்துகிறவராக இருக்கிறீர்கள் என்றதை நாங்கள் முழுமையாக விசுவசிக்கிறோம் அப்பா. எங்கள் நம்பிக்கை மனிதனுடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய சத்தியத்தில் நிலைத்திருக்கும்படியாக நீர் செய்வதற்காக நன்றி அப்பா. சிறு பிள்ளைகளை போல தாழ்மையான இருதயத்தை எங்களுக்கு தானும், பெருமையும் அகந்தையும் இசப்பா எங்களை விட்டு அகன்று போவதாக. சத்தியத்திற்கு நாங்கள் எப்போதும் முழுமையாக ஒப்புக் கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் கர்த்தராகிய இயேசுவே, வேத வசனங்களை எங்களுக்கு திறந்து ஒவ்வொரு முறையும் இசப்பா நாங்கள் படிக்கும்பொழுது அதை எங்களுக்கு நீர் விலக்கி தாருங்கன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இங்க கூடியிருக்கிற அனைவரும் இந்த வசனங்களை எடுத்து படிக்கும் பொழுது இசப்பா நீர் கூட இருந்து அவர்களுக்கு போதிக்க வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. இங்கே உண்மை காண எங்கள் கண்களை நீர் திறந்து விடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆவியானவர் எங்கள் வாழ்க்கையில உம்முடைய நாமத்திற்கு சாட்சிகளாய் இருக்கிற பிள்ளைகளாக வீட்டிலும் சரி, சபையிலும் சரி, உலகத்தில் நாங்கள் எங்கெங்கெல்லாம் செல்லுகிறோமோ அங்கு எல்லாம் இசப்பா உண்மை பிரசித்தப்படுத்த எங்களுக்கு அந்த வல்லமையை நீர் தாரும் கர்த்தாவே. எங்களை உண்மையான சீரனாக சிஷியாக உருவாக்கும் பாத்திரமாகவும் நீர் உருவாக்குங்க. உம்முடைய மகா மேன்மையான இந்த பணிக்கான அழைப்புக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை உமக்கு முழுவதாய் அர்ப்பணிக்கிறோம் இசப்பா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். என்றும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.